श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनयाः विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना। भूतं सरस्य महतात्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् शयसे मेस्तु भूयसे. ஆஸ்திகர்கள் கூடியிருக்கும் இந்த கோஷ்டியில் இன்று தொடக்கமாக 7 நாட்களுக்கு கைசிக புராணத்தை பற்றி விண்ணப்பம் பண்ணுகிறேன். எத்தனையோ புராணங்கள் வேதத்துக்கு உபபிரம்மணங்களாக பிறந்தன. வேதத்தினுடைய வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை விரித்து சொல்லுவதற்கும் தெளிவாகச் சொல்லுவதற்கும் உபபிரம்மணங்கள் பிறக்கும். அவைதான் இதிகாசங்களும் புராணங்களும். இதிகாச புராணாபியாம் வேதம் சௌபபிரம்மயேது பிபேத்யல்பஸ்ருதாத் வேதா மாமயம் பிரதரிஷ்யதி என்று ஒரு புராண ஸ்லோகம். இதிகாச புராணங்களுடைய உதவியை கொண்டே வேதாந்தத்தினுடைய கருத்துக்களை நன்கு தெளிவாக புரிந்து கொள்ள இயலும். அப்படி பிறந்த புராணங்களில் பகவானே தன்னுடைய வாய் திறந்து ஓதியவை சிலது. அதிலே மிகச்சிறப்பு வாய்ந்தது வராக புராணம். வராகப் பெருமான் அவதரித்து பிரளய சமுத்திரத்தில் மூழ்கி கிடந்த பூமியை உத்தரணம் பண்ணி அவளை தன் மடியிலே இருத்தி கொண்டு உலகோரெல்லாம் க்ஷேமமடைவதற்காக பல உபதேசங்களை பகவான் பண்ணி அருளினான். அவைதான் வராக புராணத்தில் உள்ளன. அந்த புராணத்தில் 48வது அத்தியாயத்தில் உள்ள ஒரு பகுதி கைசிக மாஹாத்மியம். ஆக வராக புராணத்தில் இருக்கும் ஓர் பகுதியான கைசிக மாஹாத்மியத்தை பார்க்க போகிறோம். இதை புராணத்துக்குள்ளே இருக்கிற பகுதிங்கிறதுனாலே கைசிக புராணம்னு சொல்லுகிறார்களே தவிர இது ஒரு தனி புராணம் அல்ல. மொத்தம் இருக்கும் 18 புராணங்களுள் ஒன்று வராக புராணம். அதிலிருக்கும் பல அத்தியாயங்களுள் ஒன்று 48வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் கைசிக பண்ணின் மாஹாத்மியம் சொல்லப்படுகிறது. ஆனால் இதுக்கு கைசிக மாஹாத்மியம் என்னே கொள்ள வேண்டும். இந்த புராணத்தினுடைய இந்த பகுதிக்கு என்ன தனிச்சிறப்பென்னால், ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருந்த பூர்வாச்சாரியர்கள் எந்த புராணத்துக்கும் அப்படி வியாக்கியானம் இயற்றவில்லை. ஒன்று தவிர புராண ரத்னமான விஷ்ணு புராணத்துக்கு மட்டும் எங்களாழ்வான் என்கிற விஷ்ணு சித்தர் சுவாமி வியாக்கியானம் அனுகிரகித்துள்ளார். திருவள்ளரையிலே திருவவதாரம் பண்ணி அங்கேயே வாழ்ந்தவர். நடாதூர் அம்மாளுக்கு ஆச்சாரியன். அந்த சுவாமி விஷ்ணு புராணத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஆனால் அது தவிர்த்து பார்த்தால் மற்ற புராணங்களுக்கு ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானம் இயற்றவில்லை. அதில் இதுக்கு மட்டும் இப்போ ஒரு தனிச்சிறப்பு. ஏன்னா இந்த வராக புராணத்தில் இருக்கிற கைசிக மாஹாத்மியம் பகுதிக்கு ஸ்ரீ பராசர பட்டரே வியாக்கியானம் அருளி செய்துள்ளார். ராமானுஜருடைய சிஷ்யர்களுக்குள் தலையானவர் கூரத்தாழ்வான். கூரத்தாழ்வானுக்கு 2 குமாரர்கள், ஸ்ரீ பராசர பட்டரும் வேதவியாச பட்டரும். அதில் மூத்தவர் பராசர பட்டர். அவர் இதுக்கு ரொம்ப விபுலமான விளக்கமான வியாக்கியானம் உரை எழுதியுள்ளார். அந்த உரையை அடிப்படையாக கொண்டு கைசிக புராணத்தில் என்ன அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன, இதன் மாஹாத்மியம் யாது அப்படிங்கிறதை இன்று தொடக்கமாக நாம் பார்க்க போகிறோம். இதை பராசர பட்டரே நிர்விக்னமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொள்ளுவோம். கைசிகம் அப்படிங்கிற பெயர் காரணம் பார்க்க வேண்டும். கைசிகம்ங்கிறது ஒரு ராகத்தினுடைய பெயர். தமிழில் பண்ணுன்னு சொல்லுகிறோம், சம்ஸ்கிருதத்தில் ராகம்னு சொல்லுகிறோம். எத்தனையோ ராகம் கேள்விப்பட்டிருக்குமே. தோடி,
கல்யாணி, அதை போல இது ஒரு ராகம். கைசிகம் கைசிகம்னு ஒரு ராகம். இந்த ராகத்தில் பாணர் குலத்திலே பிறந்த நம்பாடுவான் என்னும் ஒருத்தன் திருக்குறுங்குடி நம்பியை மலைமேல் சென்று ஏகாதசி தோறும் தொழுது துவாதசி அன்னைக்கு திரும்ப வருவதை வழக்கமாக கொண்டிருந்தான். இப்போ அந்த பாணனுடைய சரித்திரத்தை பார்க்க வேண்டும். இந்த கைசிக புராணம் எதற்கு பிறந்ததுன்னு பார்ப்போம். பாணர் குலத்தில் திருப்பாணாழ்வார் பிறந்தார், நமக்கு தெரியும். வீணையை மீட்டி பகவானை பற்றி கானம் பண்ணக்கூடிய குலம். ஆனால் அது உயர்ந்ததென்று கருதப்படும் பிராமண குலம் அல்ல. அதற்கும் 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 தாழ்ந்ததென்று கருதப்படும் பாணர் குலத்திலே தான் அவன் பிறந்தான். ஆனாலும் அவனுக்கு இருந்த பக்தி சொல்லொணாமல் இருந்தது. இந்த புராணத்தில் இருக்கும் கைசிக மகாத்மியத்திலிருந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, பக்திக்கு எந்த சாதி வேறுபாடோ வர்ண வேறுபாடோ ஆசிரம வேறுபாடோ கிடையாது. யாரையும் பகவான் தன் திருவுள்ளத்துக்கு அருகாமையில் வைத்து கொள்ளுகிறான். ஒன்றுதான் விதி, பக்தி இருக்கும் என்னால். தன் பக்தன் யாராக இருந்தாலும் வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா என்று கண்ணனே சாதிக்கிறார். வாசுதேவனே எல்லாம் என்னை சொல்லும் மகாத்மாவை தேடி தேடி பார்க்கிறேன் அர்ஜுனா, கிட்டவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மகாத்மாதான் இப்போ நாம் பார்த்துட்டுருக்கிற நம் பாடுவான். பாடுவான் பாசுரங்களை பாடுவான். நம் பாடுவான் பகவான் அபிமானிக்கிறாராம். நம்ம பாடுவான் நம்ம பக்தன் அப்படின்னு சொல்லிக்க மாட்டோமா? தொண்டரடிப்புடியாழ்வார் திருமாலையில் அடியல் நம் பையலென்னா அம்மவோ கொடியவாரேன்னு பாடினார். எத்தனையோ பேர் பக்தர்கள்லாம் நின்றுருக்காளாம். அதில் நம்மளை மட்டும் மூலையில் நின்றுருக்கிற நம்மை பகவான் கண்டுகொண்டு நீர் கிட்டக்க வாரும் அப்படின்னு கூப்பிடச்சே எல்லாரும் தடுப்பாளோ இல்லையோ. பெரிய மனுஷாலாம் பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி நின்றுருக்கா. யாரோ ஒரு சாமானியவனை போய் கூப்பிடுறீரே, இல்லை இல்லை அவர் நம்ம பயல், அதனால் உள்ள வர சொல்லும் அப்படின்னு பகவான் சொன்னால் அவன் அபிமானத்துக்கு ஆளாகி இருக்கிற நமக்கு எவ்வளவு பாக்கியம். ஆகையால் தான் அழியல் நம் பையலென்னா அம்மவோ கொடியவாரேன்னு பாடினார். அதே போல பாடுவானை நம் பாடுவான்னு பகவான் அபிமானித்திருக்கிறார். நம்பெருமாள், நம்மாழ்வார், நஞ்சியர், நம்பிள்ளை என்பர் அவரவரதம் ஏத்தத்தால் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள் என்று மணவாளமணிகள் உபதேச ரத்னமாலையில் சாதிக்கிறார். எத்தனையோ பெருமாள் இருக்கலாம், நம்பெருமாள் ஒருவரே. பல ஆழ்வார்கள் இருக்கலாம், நம்மாழ்வார் ஒருவரே. பல பிள்ளைகள் இருக்கலாம், நம்பிள்ள ஒருவரே. பல சீயர்கள் இருக்கலாம், நஞ்சியர் ஒருவரே. அப்போ எத்தனையோ பேர் இருந்தாலும் நம் என்று பகவானாலே அபிமானிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பாடுவான் இவர். நம் பாடுவான். நம் பாடுவான் வீணையை மீட்டி இசைப்பார். பல பல ராகங்களே பகவானே சந்தோஷப்படுத்துவார். பகவானே கானத்துக்கு மயங்கி இசைக்கே இசைந்து கிடைக்குபவன் எம்பெருமான். ஏகாதசி தோறும் புறப்பட்டு மலைக்கு மேலே போவார். திருக்குறுங்குடி திவ்யதேசம் அனைவரும் அறிந்தது. எங்கனேயோ அன்னமீர்காள் என்ன முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டவின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே என்று நம்மாழ்வார் பாடியுள்ளார். அக்கும் புலியின் அதழுமுடையார் என்று திருமங்கியாழ்வாருடைய பாசுரம். தவள விளம்பிறைன்னு திருமங்கியாழ்வார் பாடியுள்ளார். இப்படி பல ஆழ்வார்களாலே பல்லாண்டு பாடப்பட்டது. தெற்கு கோடியில் இருக்கிற மகேந்திரகிரி, தமிழகத்தினுடைய தெற்கு கோடியில் பொதியமலையினுடைய ஓர் பகுதியாக இருப்பது திருக்குறுங்குடி. குறியவனுடைய குடில் குறுங்குடில், அதுதான் குறுங்குடி என்னாகி திருக்குறுங்குடி திருக்குறுங்குடின்னு மருவி வழங்குகிறது. அது ஒரு வாமன க்ஷேத்திரம். வாமனன்னா குறுகியவர் இல்லையோ. ஆக குறுகியவனான வாமனனுடைய குடிலானபடியால் குறுங்குடி என்று பெயர் பெற்றிருக்கிறது. குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகுங் கடந்தப்பால் முதலாய் நின்ன வளப்பெரிய வாரமுதை அந்தனர்தம் சிந்தையானை என்று திருமங்கியாழ்வார் திருநெடுந்தாண்டகத்தில் சாதிக்கிறார். அங்கே எம்பெருமான் கீழையும் சேவை சாதிக்கிறார், மலைக்கு மேலேயும் எழுந்துருளி இருக்கிறார். நின்ன நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி, கேடலாய் உலகை இடந்த நம்பி, எங்கள் நம்பின்னு திருமங்கியாழ்வாருடைய பாசுரம். நம்பி நம்பி என்னால் குணத்தாலே பூர்ணம், நல்ல பரிபூர்ணமாக குணம் இருக்குது, நிறைவாளராக இருக்கார் அப்படின்னா நம்பின்னு சொல்லுவார்கள். அதுக்கு நேர் அதே தமிழ் வார்த்தை பெண்பாலாக சொல்ல வேண்டும், பெண்ணை குறிக்க வேண்டும் என்னால் குணபூர்ணையான பெண்ணுக்கு நங்கைன்னு பேர். நம்பி என்றால் பண்புகளிலே பூரணனானவன், நங்கை என்னால் பண்புகளாலே பூர்ணையானவள். அதனால தான் இந்த பெருமாளுக்கு சுந்தர பரிபூர்ணன் என்று திருநாம். பரிபூர்ணமான அழகு, திருமேனி அழகாக இருக்கட்டும்,
உயர்ந்த கல்யாண குணங்களாக இருக்கட்டும், அதால சிறப்புற்று விளங்குகிறான் எம்பெருமான். அந்த திருக்குறுங்குடி எம்பெருமான் மலைக்கு மேலே சேவை சாதிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஆறு சலசலத்து ஓடி வரும் நம்பியாறு, நம்பியாறுன்னு பேர். அது இன்னும் மேலே கேரள பக்கத்திலேருந்து ஓடி வர்றது. இந்த மகேந்திரகிரிக்கு இருக்கிற தனிச்சிறப்பு, ஹனுமான் லங்கையில் சீதையை தேடப் போகும்போது இந்த மலைமுகட்டிலிருந்து தான் தாவினார். மகேந்திரகிரி பர்வத்தத்தின் பேரில் ஏறி தன்னுடைய திருமேனியை வளர்த்து கொண்டு ஆகாச மார்க்கத்தில் தாவி அசோகவனத்துக்கு போய் சீதையை கண்டுபிடித்தார். இப்படி பலவிதங்களில் சிறப்பு வாய்ந்தது திருக்குறுங்குடி. அந்த மலைக்கு மேலே நம்பாடுவான் ஏறி போவார். பெருமாளை நன்கு பாடுவார். அவருக்கும் திருப்தி, இவருக்கும் திருப்தி. திரும்ப வந்துடுவார். இது ஒரு மாதமும் நடந்துட்டுருக்கு. ஒரு பட்சத்தில் இருக்கிற ஏகாதசிக்கு நடந்துட்டுருக்கு. அதில் மாதம் பட்சத்தின் ஏகாதசி, கார்த்திகை மாசத்தினுடைய சுக்லபக்ஷத்தின் ஏகாதசி துவாதசி. கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி அன்றைய தினம் இவர் மேல் நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார். அப்போ வழியில் ஒரு பிரம்மரக்ஷஸ். இந்த பிரம்மரக்ஷஸ் இதனுடைய முன்பிறவியில் சோமசர்மாங்கிற பிராமணனாகத்தான் பிறந்திருந்தது. ஆனால் ஏனோ விதிவசத்தாலே தனக்கு ஏற்காத ஒரு யாகத்தை பண்ண போக, அந்த யாகம் முடிவுறாமல் போக, அதனால் சூலை நோய் ஏற்பட்டு யாகமும் தடங்கல் ஏற்பட்டபடியால் அடுத்தது பிரம்மரக்ஷஸாக பிறந்து விட்டான். பிரம்மணர்களை கொன்ற குன்றத்தாலே பிரம்மரக்ஷஸாக போனான். பிரம்மரக்ஷஸ் வழியில் நிற்கிறது. இவன் பாட்டு பாடுறதுக்காக வேணும் எடுத்துன்னு போயின்னு இருக்கான். அது பிடிச்சி நுடுச்சு. அதுக்கு சாப்பிட்றதுக்கு நரமாம்சம் வேணும். அதனால் இவனை நிறுத்தி ஒன்றை நான் இப்போ சாப்பிட போகிறேன். அவன் அதற்கு கலங்குவதாக இல்லை. இது நைனஞ்சிந்தந்தி சஸ்திராணி நைனந்தஹதி பாவகா நச்சைனங்கேதயந்தியாபக ந சோஷயதி மாருதா அச்சேத்யோயம் அதாக்கியோயம் அக்லேத்ய அசோஷயேவச்ச என்று கண்ணன் கீதையில் சாதித்தா போலே ஆத்மாவை வெட்டுவதோ நனைப்பதோ உலர்த்துவதோ கொளுத்துவதோ இயலாது. போனாலும் சரீரம்தானே போகிறது. இந்த சரீரம் எப்போ தொலையணுங்கிறதுக்கு தான் திருக்குறுங்கு நம்படியை பிரார்த்தித்து கொண்டு வந்தேன். நல்ல வேளை இவன் ரூபத்தில் வரும் போல் இருக்கிறது என்று நினைத்தான். அவசியம் உனக்கு நான் உணவாகிறேன், எனக்கு ஆக்ஷேபம் இல்லை. ஆனால் ஒரே பிரார்த்தனை, ஒரு பட்சத்துலேயும் இந்த பகவானை போய் சேவிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அவரை பாட்டு பாடி கொண்டிருந்தேன். அவன் ஆனந்தப்பட்டான். அந்த கைங்கரியத்தை மட்டும் என்னை பண்ண விட்டுடும். இன்றைக்கி நான் போகிறேன், பெருமாளுக்கு பாடுறேன், அவர் திருப்தியாக சிரிப்பார். கேட்டுனுட்டு திரும்பி நேரம் உங்ககிட்ட வரேன், அப்போ நீ உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த கைங்கரியத்தை மட்டும் தடுத்துடாதே. அப்போ எத்தனையோ பேசிட்டு விட்டுட்டா ஆறான்னு உயிரை கொடுக்கறதுக்கு திரும்பி வருவாளா? எனக்கு தெரியும், நீ ஏமாத்துறதுக்காக பேசுகிறே, தப்பிச்சுக்கிறதுக்காக பேசுகிறாய், உன்னை விடவே மாட்டேன்னு கையை பிடிச்சிருந்தது. அவன் எவ்வளவோ பண்ணி பார்த்தான், விடவில்லை. அப்புறம் வரிசையாக சத்தியப்பிரமாணம் பண்ண ஆரம்பித்தான். ஒருவேளை நான் திரும்பி வராமல் போனால் எனக்கு இந்த பாபம் வரட்டும், இந்த பாபம் வரட்டும், இந்த பாபம் வரட்டும். யத்யஹம் நாகமே புனः, நான் மறுபடியும் வாராமல் போனால் பிரம்மரக்ஷஸே உறுதியளிக்கிறேன், எனக்கு இந்தந்த பாபங்கள் வரட்டும் வரட்டும். பல பிரமாணம் பண்ணிகிட்டே போனான். எதுக்கும் பிரம்மரக்ஷஸு மசியறதா தெரியல. கடைசியில் செய்தான். வாசுதேவனான பரமாத்மா, பராத்பரன், சர்வாதிகனான சர்வேஸ்வரன், அந்த தெய்வத்தோடைய மற்றொருத்தர் ஒக்கர், அவதோடைய சமமான மற்றொரு தேவதை உண்டு என்று பெருமானை யாரேனும் இழிவுபடுத்தினால், தேவதைகளுக்குள்ளே சாமியம் பேச பார்த்தால் என்ன ரௌரவாதி நரகம் தோஷம் வருமோ அந்த நரகம் நமக்கு கிட்டட்டும். வாசுதேவனே எல்லாம் சர்வம் இது ச மகாத்மா சுதுர்லபகான்னு கண்ணன் சொல்லியிருக்கிறச்சே. கண்டத்துக்கு ஆசைப்படுகிறார்களோ இல்லையோ, ஏறாரையோ தேடிக்கொண்டு மனுஷர்கள்லேருந்து, ராஜாக்கள்லேருந்து, பிரபுக்கள்லேருந்து, தேவதாந்தரங்கள்லேருந்து எத்தனை பேரை நாம் தொழுதுடுறோம். இது பண்ணால் எவ்வளவு பெரிய குற்றமோ, பகவானை விட்டுட்டு மற்றொருத்தனிடத்தில் கண் வைத்தால் எவ்வளவு குற்றமோ அந்த பாபம் எனக்கு வரட்டும் என்ன சத்தியம் பண்ணின உடனே அது ரொம்ப கொடிய பாபம். ஆகையால் சட்டுன்னு பிரம்மரக்ஷஸு கையை விட்டுடுத்து நேராக போனான். பகவானை போய் பாடினான். பாடி முடிச்சாச்சு. திருப்தியாக இருந்தது. பெருமானுக்கும் திருப்தி, இவனுக்கும் திருப்தி. திரும்பி நேராக வந்துட்டார். வர்ற வழியில் ஒரு கிழவனார் வந்தார். அவருக்கு நம்பிக்கிழவன்னு பேர். நம்பிக்கிழவன் குறுக்கே வந்து, எங்கு போகிறாய்? உணவாக போகிறேன். யாரேனும் இப்படி செல்வர்களா? உனக்கு என்ன பைத்தியமா? விட்டுடு, அது ஏதோ பேசித்துன்னா அது போட்டோம், உனக்கு நான் வேற வழி சொல்லித்தரேன், அந்த வழியாக ஜாகிரதையாக நீ கீழே போயிடலாம். அவன் திரும்ப சொன்னான், நீ பேசும் பாஷையே எனக்கு புரியவில்லை. ஒருத்தன் பக்தன் ஸ்ரீவைஷ்ணவன் இருந்தால் நேர்மை மட்டும்தான் அவனுக்கு தெரியும், சத்தியம் மட்டுமே தெரியும். கோயிலுக்கு செல்லுவதோ, பணம் செலவழிப்பதோ, பல தடவை பிரதட்சணம் பண்ணுவதோ, 4000 வேதத்தையோ ஒப்பிப்பதோ இவைகள் ஸ்ரீவைஷ்ணவத்துவம் ஆகிவிட மாட்டாது. இவை என்னைக்குமே
தேவை, இவை இத்தனையும் தேவை. ஆனால் எது சீவையிட்டவன் பக்தன் இருந்தால் தேவை? உண்மை தேவை, நேர்மை தேவை, சொன்ன சொல் மாறாமை தேவை. மனத்தில் நினைத்ததை வாயில் பேசி வாயால் பேசினதையே செயல்படுத்த வேண்டும். இந்த மூணு ஒற்றுமையாக இருந்தால் தான் பக்தியே. அதை மட்டும் விட்டுடுவோம். என்னென்ன செய்யக்கூடாதோ செய்து கொண்டு நாம் பக்தன் பக்தன்னு சொல்லிட்டு இருந்தா இந்த மொத்த இலக்கணத்தையும் உடச்சு விட்டான் நம்பாடுவான். அடியேன் பக்தன், சொன்ன சொல் மீறுவதற்கு எனக்கு தெரியாது, எனக்குள்ளிருந்து பகவான் தான் பேசியிருக்கிறார், அவரால் தான் நான் பேச வைக்கப்படுகிறேன். நின்னனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் என் அனைத்தும் பகவததீனமாக இருக்கிறபடியால், நமக்குள் பகவானும் இருக்கிறபடியால், பிரம்மரக்ஷஸுக்குள்ள அவர் தான் இருக்கார், எனக்குள்ள அவர் தான் இருக்கார். மாற்றி பேச இயலாது. நான் போயே தீருவேன். சொன்ன உடனே நம்பிக்கைழவர் பார்த்தார். சரி போ, ஒன்று 6 விதி விட்டதா, 6 ஒன்றை ரட்சிக்கிறதுக்கு போயிட்டு வான்னுட்டார். அவன் கலங்காமல் வந்து பிரம்மரக்ஷஸு முன்னாடி நின்றுட்டான். அது பார்த்தது முதல்ல அதுக்கு வியப்பு. இதை போல ஒருத்தன் திரும்பி வருவான்னு அது நம்பவே இல்லை. யாரான் நாம் சாப்பிட்டுட போகிறோம் கொண்டுட போகிறோம்னு சொல்லியிருக்கிறச்சே திரும்பி வேறு யாரான்னு வருவார்களா? பார்த்த உடனே கொஞ்சம் ஒரு அடி எடுத்து பின்னாடி வச்சு கொடுத்து. நாம் ஒருத்தர் ரொம்ப தாக்கிறதுக்காக போயிட்டு இருக்கிறதா இருப்போம். அவர் சட்டு நிமிந்து நின்றுட்டார்னா நாம் ஒரு அடி பின்னாடி வச்சுருவோம். நம்மக்கிட்ட அடி வாங்கிக்கிறதா இருந்தால் தானே. ஆனால் அவர் இப்படி நடந்த உடனே இவர் நிமிர்ந்து பார்த்தது. உடனே சாப்பிட்டு விடவில்லை. அப்போ மெதுவாக அவனை பார்த்து கேட்டுது, ஏது போயிருந்தவன் அப்படியே ஓடி போயிடாமல் திரும்பி வந்தாய்? இந்த பேச்சு தேவையில்லாத பேச்சு. நீ என்னை எதற்கு வர சொன்னாயோ வந்தாகி விட்டது. நான் உள்ளுக்குள்ள பகவான் அனுபவிச்சுருக்கேன். உன்னிடத்தில் வம்பு பேசுவதற்கு நான் இப்போது வரவில்லை. நான் எங்கு போயிருந்தாலென் எங்கு வந்தாலென், உனக்கு உணவு எடுத்து கொள்ளலாம் நம்பாடுவான்னு சொன்னார். இப்படி பதில் வந்தவுடனே அதுக்கு இதுக்கு ஆச்சரியம். ஏன்னா கொஞ்ச நேரம் பேசியாவது தப்பிச்சுக்க மாட்டோமா? ஒரு 5 நிமிஷம் உயிரை தங்க வச்சுக்க மாட்டோமான்னு தானே மக்கள் நினைப்பா. இவன் நேர் மாறாடி நடந்தான். அதுக்கு மறுபடியும் ஆச்சரியம். இல்லை ஒன்றை நான் இப்போ கொல்றதா இல்லை, உங்ககிட்ட ஒன்று நான் கேட்குறதா இருக்கேன். நம்பாடுவான்னு சொன்னார், நான் கொடுக்கறதாவே இல்லையே, என்னிடத்தில் ஏதுமே இல்லை, இருந்தாலன்னோ கொடுக்க. உனக்கு ஒன்று தான் இருக்குது, என் உடம்பு இருக்குது, அதனை எடுத்துக்கொள்ளலாம், அது தவிர எதையும் பேசாதே. இல்லை நான் ஏற்கனவே சோமசர்மான்னு ஒருத்தன் நான் பிறந்திருந்தேன், கெட்டு போயிட்டேன், அதனால தான் இப்படி பிரம்மரக்ஷஸாக இருக்கேன். எனக்கு ஒன்று செய், நீ ஏதேதோ பாசுரங்கள் பாடியிருப்பியோ இல்லையோ, அதனுடைய பலத்தை முழுக்க எனக்கு கொடுத்துரு. அதை வைத்து கொண்டு நான் இந்த சாபத்திலேருந்து விமோச்சனம் வாங்கினுடுறேன். நான் இந்த சாபத்திலேருந்து வெளியில் வரணும், பிரம்மரக்ஷஸான பிறவி மாறணும், நல்ல கதி அடைய வேண்டும். அதற்கு ஒரே வழி நீ பாடியிருக்கிற பாட்டினுடைய பலத்தை கொடு என்று பிரார்த்தித்தான். நம்பாடுவான் சிரித்தான். பலத்துக்கு பாடுவதில்லை என்பது கூட உனக்கு தெரியாதா பிரம்மரக்ஷஸே? பாடினோம் என்னால் பாடுவதை பலமாக கொண்டோமே தவிர பாட்டுக்கு பலன் கேட்கும் வர்ணத்தில் நாம் பிறக்கவில்லை. பாடிவிட்டு பலன் கேட்பதற்கா பக்தன்? பாடுவதே பலன். அவன்தான் பக்தனே தவிர பக்தி பண்ணி பெருமாள்கிட்ட என்ன கேட்டீள்னா, பக்தி பண்ணதைத்தான் கேட்டேன், வேற அவரிடத்துல என்ன கேட்க? இதற்காக மற்றொன்று கேட்டுட்டோம் கையேந்திட்டோம்னு சொன்னால் பக்தனுக்கு இருக்கிற 8 அடையாளங்களில் ஒன்று பேடுத்துன்னு அர்த்தம். ஏன்னா கண்ணன் கருட புராணத்திலே சொல்லும்போது மத் பக்த ஜன வாத்சல்யம் பூஜாயாஞ்ச அனுமோதனம் மத் கதாசிரவணே பிரீதி ஸ்வரநேத்திராங்க விக்ரியா கடைசியாக சொல்கிறார். இது ஒன்றொன்றும் பக்தனுக்குரிய அடையாளங்கள். எச்சமாம் நோபஜீவதி, என்னிடத்தில் கையேந்தாமல் இருப்பது பக்தனுக்கு முக்கிய அடையாளம். அப்படி இருக்கிறச்சே நான் எதையும் கையேந்தலே, எந்த பலத்தையும் பிரார்த்திக்கலே. கண்ணனானா பலத்தியாகம், கர்த்திருவ புத்தி தியாகம், மமதா தியாகம், 3 தியாகத்தோட பண்ணாத்தான் கர்மயோகம்ங்கிறார் அவர். அகங்காரத்தை திறந்துரு, மமகாரத்தை திறந்துரு, தாழ்ந்த பலத்துக்காகங்கிறத திறந்து விடு. இதை ஆண்டாளும் பிரார்த்திக்கிறாள். நான் உனக்கு 100 தடா அக்காரடிசில் 100 தடா வெண்ணெய் சமர்ப்பித்தேன், இதுக்கு பதிலுக்கு உமக்கு என்ன வேணும்னு கண்ணன் கேட்குறார். நாறு நரும் பொழில் மாலிரும் சோழ நம்பிக்கினான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராபி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன், 100 கங்காளம் வெண்ணெய் 100 கங்காளம் அக்கார அடிசில். இது இத்தனையும் தேவரீர் வந்து அமுது செய்து விட்டு போக வேண்டும். கிடுகிடுன்னு வந்தார். கண்ணனாக இருக்கிறவருக்கு 100 கங்காளம் ஒரு சமாச்சாரமா? ரொம்ப வேகமாக சாப்பிட்டு முடிச்சிட்டார். ஆண்டாளே நமக்காக இவ்வளவு பெருசு சமர்ப்பித்தீர், பதிலுக்கு உமக்கு என்ன வேணும்னார். ஆண்டாள் திரும்ப சொன்னார், எனக்காக நீ இன்னொரு முக்கியமான காரியம் செய்யணும். நான் அடுத்த உள்ளில் இன்னொரு 100 கங்காளம் வச்சுருக்கேன், வந்து சாப்பிட்டுட்டு போகணும். இதுதான் தேவரீர் செய். இல்லை இதை சாப்பிட்டத்துக்கு என்ன வேணும்னா அதை சாப்பிட்ணும். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டா என்ன சொல்லுவீர்? பக்கத்து உள்ளில் இன்னொரு 100 கங்காளம் வச்சுருக்கேன், அதை சாப்பிட்டுட்டு போகணும். சாப்பிட்டத்துக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாமான்னா, நீர் கொடுக்கறதே அடுத்த வேளை சாப்பிட்றது தான். ஏன்னா நம்ம இடத்துல வாங்கி கொள்ளத்தான் நீரே தவிர நாம் பெற்றுக்கொள்ளுவதற்கு இல்லை. பிள்ளைலோகாச்சாரர் சாதித்தார், கொடுத்து கொள்ளாதே, கொண்டதுக்கு கைக்கூலி கொடுக்க வேண்டும்.
நாம் பெருமாளுக்கு ஒன்றை கொடுத்துட்டு எத்தையானு திரும்ப வாங்கினோடக்கூடாது. நம்மக்கிட்ட அவர் வாங்கிட்டார் பாருங்கோ, அதுக்கு கையூட்டு கொடுங்கிறார். அவர் கையூட்டு கொடுக்கறதுனா லஞ்சம் கொடுக்குறாள் இல்லையோ. நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா லஞ்சம் கொடுப்பா. நாம் பெருமாளுக்கு லஞ்சம் கொடுத்துடணுமா? எங்கிட்ட வாங்கிட்டியோ இல்லையோ. ஏன்னா நம்மக்கிட்ட கைங்கரியம் பெற்றுக்கணுங்கிற அவசியமே அவருக்கு இல்லை. ஆனால் பெற்றுக்கொள்கிறார்னு சொன்னால் அதை கொடுத்ததற்கு திரும்ப எத்தையும் கேட்காமல் அதை பெற்றிண்டத்துக்கே பல்லாண்டு பாட வேண்டும். இந்த தாழ்ந்தவனிடத்தில் போய் நீ பெற்றுக்கொண்டாயேங்கிறது தான் கர்த்திருவ புத்தி தியாகம், மமதா தியாகம், பல தியாகம். இத்தனை இருக்கும்போது நாம் பெருமானிடத்தில் கையேந்தியதில்லை. எங்கிட்ட பாட்டுக்கு பலம் இருந்தான்னா உனக்கு பலத்தை கொடுத்து சாப விமோச்சனம் பண்ண. பாட்டுக்கு பலமே இடத்துல இல்லையே, அப்போ உனக்கு என்ன கொடுப்பேன்னு கொடுக்கார். பிரம்மரக்ஷஸ் பார்த்தது இவர் சாமானியத்தில் கொடுக்க மாட்டார் போல்ருக்கு. ஒன்று செய், 3 ஜாமங்கள், 3 ஆமான்னு ராத்திரி பொழுதுக்கு பேர். முதல் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம். நீ முதல் ஜாமத்திலையும் பாடியிருப்பே, 2ஆம் ஜாமத்திலையும் பாடியிருப்பே, 3ஆம் ஜாமத்திலையும் பாடியிருப்பே. 3 ஜாமத்து பலத்தையும் எனக்கு கொடுக்க வேண்டாம், இந்த கடைசி ஜாமத்து பலத்தை மட்டுமானு கொடுக்குறியா? அவனுக்கு இன்னும் சிரிப்பு தாழலே. நான் பலத்துக்கே பாடலேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதில் என்ன முதல் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம் இல்லை. சரி, அது வேண்டாம். பல பல ராகங்களிலே பாடியிருப்பாய். அதில் கடைசியில் எந்த ராகத்தில் பாடினே? கைசிகப்பண்ணில் பாடினேன். அவன் பதில் தெரிவித்தான். அப்போ அந்த கைசிகப்பண்ணில் பாடப்பட்ட பாட்டுக்காவது பலம், அந்த பலத்தையாவது கொடுன்னா திரும்ப சொன்னான். ஏது கைசிகப்பண்ணுக்கு மட்டும் பலம்? ராகம் எந்த ராகமாக இருந்தாலும் நாம் பலத்துக்காக பாடினது கிடையாது. கடைசியில் தடால்னு பிரம்மரக்ஷஸ் திருவடியில் விழுந்தது. நம்பாடுவான் காலை கெட்டியாக பிடிச்சுனுண்டு நீர் இல்லேன்னு சொல்லிட்டால் நமக்கு இதிலிருந்து சாப விமோசனமே கிடையாது. எப்படியாவது ஒரு பாசுரத்தின் பலத்தையாவது கொடுக்க வேண்டும். கைசிகப்பண்ணில் பாடின பாட்டு அதன் பலத்தை கொடுத்து எனக்கு சாப விமோசனம் ஏற்படுத்துன்னா ரொம்ப வேடிக்கையாக தெரிவித்தான். இது பிரார்த்திக்க இவனுக்கானா நான் சொல்கிறது இவர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறார். ஆனால் பாப்ப விமோச்சனம் வேணும்னு ஒருத்தர் கேட்குறார். கேட்கறதுக்கு நல்லது பண்ண வேண்டிய நம்ம பொறுப்பு அப்படின்னு நம்பாடுவான்னு உணர்ந்துவிட்டான். நான் பலத்தை கொடுக்க முடியாதே தவிர ஒருத்தர் நல்லதை கேட்டால் செய்து தானே தீர வேண்டும். பதில் சொன்னான், கவலைப்படாதே பிரம்மரக்ஷசே, நாம் பாடின பாட்டினுடைய பலத்தை வைத்துத்தான் உனக்கு சாப விமோச்சனம் ஏற்படுத்த வேணுங்கிறது இல்லை. அது நடக்கவும் போகிறதில்லை. ஒன்று செய்வோம், என் பாட்டையும் எவன் கேட்டானோ, லோகத்துக்கே யார் பலத்தை கொடுக்கிறானோ, யார் சகல பலப்பிரதோகி விஷ்ணு என்று கொண்டாடப்படுகிறானோ, அனைத்து பலத்தையும் கொடுக்க வல்ல அவனிடத்திலே கேட்டுடுவோம். தானே அவர் கொடுத்துட்டு போகிறார். நானும் பாட்டை அவரிடத்துல தான் பாடினேன். நீ பாடினாலும் ஏற்றுக்கொள்வார், நாம் பாடினாலும் ஏற்றுக்கொள்வார். சரி, இப்போ உனக்காக பகவானிடத்தில் பிரார்த்திப்போம் என்று சொல்லி பெருமானும் கடைசி பாட்டோட பலத்தை கொடுத்துக்கலாம் என்று திருவுள்ளத்திலே இசைய அந்த ஓர் கைசிகப்பண்ணிலே அமைத்து பாடப்பட்ட பாடல் அதனுடைய பயனை மட்டும் இவனுக்கு கொடுத்து பிரம்மரக்ஷஸுக்கு சாப விமோசனம் ஏற்பட்டது என்பது ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். இது மொத்தம் 92 ஸ்லோகங்களோடே கூடியது. வார்த்தாலாபத்திலே இவர் போனது, அவரை சந்தித்தது, பெருமாளை போய் பாடினது, திரும்ப வந்தது, வர்றச்சே நம்பிக்கிழவன் வந்து தடுத்ததை மீறி நம்பாடுவான் பிரம்மரக்ஷசத்தில் வந்தது. அதுக்கப்புறம் பிரம்மரக்ஷசரிடத்தில் பிரார்த்தித்து சாப விமோசனம் பெற்றது. இதில் நிறைய ஸ்லோகங்கள் எந்த பகுதிக்கு வரும்னா, இந்த குற்றம் புரிந்தவனுக்கு எந்த பாபம் வருமோ அது எனக்கு வரட்டும், இந்த குற்றம் பண்ணவனுக்கு எந்த பாபமோ எந்த நரகமோ அது எனக்கு வரட்டும், இந்த வரிசையாக பிரமாணம் பண்ணுற பாருங்கோ, அதுதான் நிறையா ஸ்லோகம். இப்போ இது எதுக்காக வச்சுட்டா? யாரோ தன் என்னைக்கோ பிரமாணம் பண்ண குற்றத்தை பற்றி நமக்கு என்ன சுவாமின்னா, இந்த ஸ்லோகங்களை படித்தாத்தான் நாம் எந்தெந்த பாபங்களை பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவன் சொல்கிறச்சேவே இதை பண்ணால் இந்த பாபம், இதை பண்ணால் இந்த பாபம்னு சொல்லிட்டு வந்தா, அப்போ அதெல்லாத்தையும் நாம் விலகி இருக்க வேண்டும் இல்லையோ. ஏதோ ஒரு சரித்திர பாகம், ஏதோ ஒரு கதை, அந்த கதையிலேருந்து இப்போ 2 முக்கியமான கருத்து தெரிஞ்சு கொடுத்து. பாணர் குலத்திலே பிறந்த ஒருத்தன் கூட முற்பிறவியில் பிராமணனாக இருந்து இப்போ பிரம்மரக்ஷஸ் ஆயிட்டானே, அவனுக்கு சாப விமோசனத்தை இவனும் ஆக்கிவிடலாம். ஒரு பக்தன் இருந்தால் ந சாஸ்திரம் நைவ சக்கரமஹ, அவனிடத்தில் எந்த வேறுபாடும் பகவான் பார்ப்பதில்லை. இது ஒரு முக்கியமான கருத்தை வராக பெருமாள் பூமி பிராட்டிக்கு சொல்லி கொடுத்தார். அடுத்தது, எந்தெந்த குற்றங்கள்லேருந்து நாம் விலகி இருக்க வேண்டும், இன்னென்ன பாபம் நாம் பண்ணுறதுக்கு கூடாது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது 2 தான் முக்கியமான கருத்து. 7 நாட்கள் பார்க்க போகிறோம். ஆனால் இது நன்னா உலகத்தில் பரவி இருக்கணுங்கிறதுக்காக நம்ம பூர்வர்கள் முன்னோர்கள் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கா. இது திருக்குறுங்குடியில் எப்போவோ நடந்தது. வராக புராணம் எழுதப்பட்டது எப்போதோ. அதில் எத்தனையோ ஆராய்ச்சி. இது 48வது அத்தியாயத்தில் இருக்குது, இல்லை 139வது அத்தியாயத்தில் தான் இருக்குது. இதே பகுதி தான் அதில் இருக்குது. திருக்குறுங்குடிங்கிற பேரே வராக புராணத்தில் இல்லவே இல்லை, வேறு பெயரில் அது இருக்கிறது. இது அத்தனை ஆராய்ச்சியும் ஓர் புறம் இருக்கட்டும்.
இப்போ அது நமக்கு முக்கியம் இல்லை. ஆராய்ச்சியாளர்கள்ங்கிறது தனி, அது எப்போதும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பார்கள். ஆனால் அந்த ஆராய்ச்சி நமக்கு ரொம்ப தேவை தான். ஏன்னா நாளைக்கு இதை பற்றி ஏதான பிரமாணமாங்கிற கேள்வி வந்ததுன்னா கண்டிப்பாக பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆனால் அதற்கு மேலே இப்போது அந்த விஷயத்தை எடுத்துக்கிறத விட ஸ்லோகங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியம். ஆழ்வார்கள் எந்த காலத்தவர்கள்னு ஆராய்ச்சிக்கிறத விட, இல்லை நாதமுனிகள் எந்த வருஷம், உய்யக்கொண்டார் எந்த வருஷம் அப்படின்னு போயிட்டு இருக்கிறத விட அவர் என்ன சொன்னார்ங்கிறத கேட்டுன்னு போகலாம் முடியும். அப்போ இந்த 92 ஸ்லோகங்களில் தெரிஞ்சுக்க வேண்டியது பக்தனுக்குண்டான ஏற்றம், எந்தெந்த பாபங்களிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும், இதை நன்கு பிரபலப்படுத்தணும், உலகத்தில் இருக்கிற அனைவரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக 2 திவ்ய தேசங்களில், இப்போதைக்கு பலத்தில் இருந்திருக்கலாம், நான் ரொம்ப வியக்தமாக காணப்படுவது 2 திவ்ய தேசங்களில் இது அப்படியே ஒரு நாடகமாகவோ உற்சவமாகவோ நடத்தப்படுகிறது. திருக்குறுங்குடியிலையும் இந்த உற்சவம் நடக்கிறது. கைசிக மகாத்மிய உற்சவம்னுட்டு கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷம் ஏகாதசி அன்னைக்கு ராத்திரி உற்சவம் நடக்கும். நாடகமாகவே அரங்கேற்றுகிறார்கள். அதே போல ஸ்ரீரங்கத்திலே இந்த உற்சவம் நடக்கிறது. ஆனால் அங்கே நாடகம் நடக்காது. அங்கே பட்டருடைய வம்சத்தவர்கள் கைசிக மகாத்மத்தை பகவானுக்கு முன்னே விண்ணப்பம் செய்வார்கள். அது முடிந்த பிற்பாடு துவாதசி அன்னைக்கு விடியற்காலை பெருமாள் புறப்பாடு கண்டருளி, அதாவது ரேவத மண்டபத்துக்கு பின்னாடி எழுந்துருளி இருப்பார். பகல் 10 மண்டபம் 10 நாள் மண்டபத்தில் பெருமாள் எழுந்துருளி இருப்பார். அங்கே ராத்திரி முழுக்க இந்த புராணத்தெல்லாம் வாசிக்கிறத கேட்டு நடுவார். விடியற்கார்த்தால் ஒரு 4:30 மணிக்கு புறப்பாடு கண்டருளி மேலப்படிக்கு வந்து படியேற்றம் நடக்கும். அதற்கு கற்பூர படியேற்றம். கைசிக துவாதசி அன்னைக்கு விடியற்கார்த்தால் 5 மணி, அதுக்கு கற்பூர படியேற்றம்னு பேர். பச்சை கற்பூரத்தை நிறைய தூவர்கள். அரையர் சுவாமி இசையோட கூட பெருமாள் ஒரு படியாக ஏறி மேலே வந்துடுவார். இந்த சேவையை சேவிக்கிறதுக்காகத்தான் ஆந்திரத்தை தாண்டி வாழ்ந்து கொண்டிருந்த விஜயரங்க சொக்கநாத தேவர் அவர் வடக்கிருந்து கீழ் நோக்கி வந்தார். இந்த பெருமாளை இந்த திருக்கோலத்தில் சேவிச்சுடணும், கற்பூரப்படியேத்தான் சேவிக்கணுங்கிறதுக்காக. ஆனால் பெருமாள் கடைசிப்படி தாண்டச்சே தான் ராஜா வந்து சேர்ந்தார். நாம இருந்தால் என்ன செய்வோம்? நமக்கு என்ன பண்ணுறது? இன்றைக்கி பாக்கியம் இல்லை போல் இருக்கு. பெருமானுக்கு திருவுள்ளம் இல்லை. எது? நாம் பகவானை சேவிக்கணுங்கிறது அவருக்கு திருவுள்ளம் இல்லை. இப்படி நாம் சொல்லிட்டு இதுக்கு நம்ம உள்ளம் இல்லைன்னு சொல்லிக்கணுமா, இல்லை அவருக்கு திருவுள்ளம் இல்லைன்னு சொல்லணுமா? சில விஷயத்தில் ஒரு காரியம் நடக்காது படுத்துன்னா பகவான் தான் அது அவர் சங்கல்பம் இல்லைன்னு விடுவோம். சங்கல்பம் இல்லைன்னா அது நேரம் அவர் பேரில் ஆரோபிக்க குற்றம். அது நாம் ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு நினச்சிட்டு அவர் வேண்டான்னு நினைக்க போகிறாரா? நாம் ஒன்றை தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆங்கிலத்தில் சொல்கிறாலும் இல்லையோ, மனிதர்கள்லாம் இதை பண்ணணும்னு கேட்டுட்டே இருப்பா, ஆனால் தெய்வம் அதை பண்ணாதேன்னு தள்ளிகிட்டே இருக்கும்னா எந்த நல்ல காரியத்தையும் தள்ளுறதுக்கெல்லாம் தெய்வம் இல்லை. அது நல்ல காரியத்தை ஊக்குவிக்கிறதுக்கு தான் இருக்கே தவிர இவனுக்கு முயற்சி போராது, ஈடு போடாது விட்டுட்டான். அதை நம்ம தலையில் குற்றத்தை வைத்துக்காமல் பெருமாள் தான் பண்ணார்னு சொல்லிட்டுக்கலாமா? விஜயரங்க சொக்கநாதன் சொல்லலை, அர்ச்சகால்கிட்ட பிரார்த்தித்தான், அடியா அதுக்குன்னு பல காத தூரம் தாண்டி வந்திருக்கிறேன், கிருபை புரிந்தால் பெருமாளை ஒரு நிமிஷம் கீழே எழுந்துருளை பண்ணிவிட்டு மறுபடியும் படியேற்றத்தை சேவிக்க இயலுமா? படி ஏறுறதுங்கிறதே ஸ்ரீரங்கத்தில் ஒரு தனி அழகு. பின்னாடி கொடை பிடிச்சிருக்கா, முன்னாடி 2 திருவிளக்கு பந்தங்கள், அரைய சுவாமி கையில் தாளமிசைத்து கொண்டிருப்பார். இடதுபுறமும் வலதுபுறமும் ஆடி மெதுமெதுவே ஒரு படியாக அரங்க நேருவார். அவர் ஆடுறச்சே பின்னாடி இருக்கிற கொடையும் இடதுபுறம் வலதுபுறம் ஆடும். 2 பக்க விளக்கும் இடதுபுறம் வலதுபுறம் ஆடும். அரையர் சுவாமியும் முன்னும் பின்னாடும் ஆடிக்கொண்டு தான் மேலே ஏறி வருவார். ஆச்சரியமான சேவை. அந்த சமயத்துக்கு பச்சை கற்பூரத்தையும் முழுக்க தூவி வச்சுட்டோம்னா எவ்வளவு நன்னா இருக்கும் பார்க்குறதுக்கே. அந்த இடம் இதோ ஸ்ரீவைகுண்டத்தில் புகமண்டலத்துக்கு நடுவில் இருக்கிறாப்புல இருக்கும். அதுவே பூலோக வைகுண்டம் இல்லையோ. அந்த சேவைக்காகத்தான் ராஜா வந்தான். ஆனால் நடக்காமல் போயிடுச்சு. அர்ச்சகாலிடத்தில் பிரார்த்திக்கிறான். அவா சொல்லிட்டா, நீ ராஜா சக்கரவர்த்தி வாஸ்தவந்தான், ஆனால் நாம் ரங்கராஜனிடத்திலே இருக்கிறோம். உலகத்துக்கு அரசன் போய் ஜகத்து பிரபஞ்சத்தையே சிருஷ்டிக்கும் அவன் ஊர் ராஜாவுக்காக செய்ய இயலாது. அதனால் இனிமேல் நீ அடுத்த வருஷம்தான் சேவிச்சுக்கணும். அது வரைக்கும் காத்து கொண்டுரு. இதே உற்சவம் அடுத்த வருஷம் வரும். போயிட்டு உன் அலுவல்களெல்லாம் பார்த்துட்டு திரும்ப அடுத்த வருஷத்துக்கு வா, பெருமாள் சேவிக்கிறதுக்காக போவோம். கொஞ்சம் கதவு சாத்திருக்கு, 11:45 ஆகிடுது. கதவு சாத்திட்டாள்னு வச்சுக்கோங்க. ஒரு ஈஸியாக திவ்யதேச யாத்திரை போகிறோம். அந்த கோவிலுக்கு போகிறச்சே 11:45 ஆகிடுது. கதவு சாத்திட்டா. இனிமேல் 4:30 மணிக்கு தான் திறப்பா. நீங்கள் எங்கேயானு போகணுன்னா போயிட்டு வாங்கணுவோம். இல்லை போயிட்டு நாங்கள் வரலை, போயிட்டே அடுத்த வருஷம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியே வந்துடுவோம். யாரும் 4:30 வரைக்கும் காத்துண்டெல்லாம் சேவிக்கவே மாட்டோம். அதனால தான் இவர் ராஜா வேறு. சாமானியப்பட்ட மக்கள் நமக்கே எப்படின்னா, ராஜா சாமானியப்பட்ட காரியத்தில் இருக்கணும்னா அதனால் போயிட்டு வாங்குவோன்னு அர்ச்சகர்கள் சொன்னார். ராஜா மறுத்துட்டார். இங்கேயே இருந்து இந்த பெருமாளை அடுத்த வருஷம் சேவிச்சுட்டு தான் போவேன்.
எனக்கு மற்ற ஓர் காரியமும் இப்போ முக்கியமில்லை, ராஜ்யம் கிட்டும், ஆனால் பக்தி பாரவசியத்தாலே சேவிக்கணும்னு நினச்சின்னு வந்தேனே அது கிடைக்காமலே போய்விடும். அங்கேயே இருந்துவிட்டான். 1 வருஷ காலம் இருந்து அடுத்த கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷம் துவாதசி அன்னைக்கு விடியற்கார்த்தாலே 5 மணிக்கு கற்பூரப்படியே தட்ட சேவிச்சு விட்டு தான் புறப்பட்டு போனான். இதுக்கு அவனுக்கு இருந்த பக்தியை பார்த்து மெச்சின ஊர்க்காரர்களெல்லாம் அவன் தர்மபத்னி, அவன் குமாரன் அனைவரையும் ஒரு பொம்மை வடிவத்தில் கண்ணாடி அறைக்குள்ளே அங்கேயே எழுந்துள்ள பண்ணிட்டான். ஆனால் தான் ஸ்ரீரங்கத்திலே மேலப்படிக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா அந்த இடத்துல கண்ணாடியில் விஜயரங்க சொக்கநாதர் அவர் இன்றைக்கி அந்த இடத்துல இருக்கார். 6 ஆழ்வாராச்சாரியர்களுக்குத்தான் பெருமாள் இடம் கொடுப்பார். ஒரு ராஜாவுக்கெல்லாம் சுலபத்தில் இடம் கொடுத்துட மாட்டார். ஆனால் அவனுக்கு இருந்த பக்தியின் சீர்மையை பார்த்து அதுவும் நம்பாடுவான் சரித்திரத்தை கேட்கணுங்கிறதுக்காக வந்தான் ஒல்லியோ. அந்த பெருமைக்காகவே பெருமாள் தனக்கு அருகிலே இடம் கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த சரித்திரத்தையும் சேர்த்து ஞாபகம் வச்சுங்கோ. ஆக கைசிக மகாத்மியங்கிறது ஸ்ரீரங்கத்திலேயும் நடத்தப்படுகிறது. பட்டர் வம்சத்தவர்கள் பெருமான் முன்னே இத்தை வாசிக்கிறார்கள்னா பராசர பட்டருடைய உரையோடு சேர்த்து இந்த 92 ஸ்லோகத்துக்கும் சுருக்கமாக உரை எழுதியிருக்கார். அவதாரிக்கை ரொம்ப ஆச்சரியமான அவதாரிக்கை. இதெல்லாத்தையும் சேர்த்து பெருமாள் முன்னே பாடுவார்கள். அதற்கப்புறம்தான் புறப்பாடே நடைபெறும். இது இங்கு நடைபெறுவது. திருக்குறுங்குடியில் நடக்காது இருக்குமா? கதை நடந்த இடமே அது. ஸ்ரீரங்கத்து பெருமாளே கொண்டாடிக்கிறார்னா திருக்குறுங்குடி பெருமாள் கொண்டாடாத இருப்பரா? இப்பவும் அந்த ஏகாதசி அன்னைக்கு மாலை அதுக்குன்னு கைசிக மகாத்மிய மண்டபம் உள்ளது. அந்த மண்டபத்துக்கு திருக்குறுங்குடி நம்பி நாச்சிமார்களோட அனைத்து ஆழ்வாராச்சாரியர்களோடு எழுந்துருளி விடுவார். அன்றைக்கி ராத்திரி முழுக்க நாடகம் நடக்கும். நாடகத்தில் 3 கதாபாத்திரங்கள். இப்போ இருந்ததே 3 பேர் தானே பார்த்துருக்கோம். ஒன்று நம்பாடுவான், இன்னொன்று பிரம்மரக்ஷஸு, இவா 2 தெரிஞ்சு போச்சு. இன்னொன்று குறுக்க வந்து தடுத்த நம்பிக்கிழவன். ஆக நம்பாடுவான், பிரம்மரக்ஷஸு, நம்பிக்கிழவன் 3 பேர். இதிலே பிரம்மரக்ஷஸு திருமேனிக்காவல் கைங்கரியம் பார்த்துட்டு இருக்கிறவா தான் அந்த வேஷம் போட்டுக்கிறா. பெருமானுடைய திருமேனிக்கு காவல் கைங்கரியம் பார்க்கிறார்களோ இல்லையோ அது அவர்களுக்குன்னு இருக்கிற பரம்பரை உரிமை. அவா பார்த்துனுட்றா. பரம்பரையாக தேவதாசிகளாக இருக்கக்கூடிய அந்த வம்சத்தில் வந்த 2 பேர் அவள் தான் நம்பாடுவான், நம்பிக்கிழவன். இந்த 2 கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இவெல்லாம் 10 நாளைக்கு முன்னாடி கோவிலுக்கு வருவார். தேங்காய் பிரசாதம் பெற்றுக்கொண்டு இன்னிலேருந்து விரதம் அனுஷ்டிக்கப் போகிறோம் என்று சூடுரைத்து விட்டு போவார்கள். சந்நிதிக்கருகிலே தான் தங்குவார்கள். அங்கேயே தங்கி அதுக்குன்னு தாங்களே சமைத்து பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை மட்டும் உண்டு கொண்டிருப்பார்கள். 10 நாள் தள்ளும். ஏகாதசி அன்றைக்கி ராத்திரி வந்துடும். அன்றைக்கி ராத்திரி இந்த பெரிய உற்சவம் நடக்கும். இவா 2 பேரும் வருவா. அவர் ஒருத்தர் தனியாக வருவர். உள்ளுக்குள்ளே பின்னாடி பிரம்மரக்ஷசனுடைய தலை பண்ணப்பட்டிருக்கும். அதை போய் வணங்கிவிட்டு தான் இந்த திருமேனிக்காவல் சுவாமி அந்த தலையை எடுத்து தாம் பொருத்தி கொண்டு நாடகம் நடத்துறதுக்காக வருவார். விடிய விடிய நாடகம்லாம் நடக்கும். அப்புறம் அது முடிந்த பிற்பாடு அன்று மாலை, அதாவது துவாதசி அன்னைக்கு மாலை கருடோத்சவம் கண்டருளுகிறான் எம்பெருமான். அப்போ ஏகாதசி அன்னைக்கு சாயங்காலம் ஆரம்பிச்சுடுத்து துவாதசி அன்னைக்கு ராத்திரி வரை கருட சேவையில் முடிகிற வரை கைசிக மகாத்மிய உற்சவம் ரொம்ப ஆச்சரியமாக திருக்குறுங்குடியில் நடக்கிறது. அவசியம் நம்முடைய வாழ்நாளில் ஒரு தடவையாவது அத்தை போய் சேவிக்க வேண்டும். சேவித்தாத்தான் இப்படித்தான் கைசிக மகாத்மியத்தை நம்ம பூர்வர்கள்லாம் பிரபலப்படுத்தி இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்துக்களை வலியுறுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்வோம். அப்போ கைசிகம் ஒரு பண், ராகம்னு பார்த்தோம். சரித்திரம் என்னங்கிறதையும் பார்த்துட்டோம். வராக புராணத்தில் ஓர் பகுதியாக ஓர் அத்தியாயத்தில் இருக்குங்கிறதையும் பார்த்தோம். ஸ்ரீ பராசர பட்டர் இதற்கு வியாக்கியானம் அனுகிரகித்திருக்கிறாருங்கிற அளவுக்கு பார்த்துட்டோம். இனி மேலே என்னென்ன ஸ்லோகங்கள்லாம் அவதாரிக்கையில் இருக்குது, பட்டர் அவதாரிக்கையில் என்ன சொல்கிறாருங்கிறத பார்ப்போம். அவதாரிக்கை மட்டும் கொஞ்சம் நெருடலாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஸ்லோகத்துக்கு போயிட்டோம்னா ரொம்ப சுலபமாக இருந்துவிடும். இன்றைக்கி அவதாரிக்கை வரைக்கும் சொல்லி முடிச்சிட பார்த்துடுறேன். சொல்லிட்டா நாளிலேருந்து ஸ்லோகங்கள் ஆரம்பிச்சுட்டோம்னா 15 ஸ்லோகம் ஒரு நாளைக்கு பார்த்தா 6 நாள் இருக்குது. 15 6 90 ஸ்லோகம் பார்த்து முடிச்சு விடலாம். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக அவதாரிக்கையை பார்ப்போம். விஷயம் என்னன்னால் வராக புராணத்தினுடைய சீர்மை சொல்ல போகிறார், வராக பெருமானுடைய சீர்மை சொல்ல போகிறார், கானமே சிறந்த உபாயம்னு சொல்ல போகிறார். இவ்வளோ தான் அவதாரிக்கையில் இருக்கிறது. இப்போ பாட்டு பகவானை குறித்து பாடுகிறோம், சங்கீர்த்தனம் பண்ணுறோம் இல்லையோ, அது அவனை அடைவதற்கு ஒரு சிறந்த வழி. மற்ற வழிகளை காட்டிலும் அந்த வழிக்கு ஏற்றம். அடுத்தது புராணங்களுக்குள்ள மிகச்சிறந்தது வராக புராணம். அடுத்தது பகவான் எத்தனையோ ரூபத்தில் இருந்தாலும் அவதாரங்கள் ரூபத்திலே வந்து அதிலும் வராக அவதாரத்துக்கு தனிச்சிறப்பு. அவனுடைய திருவாக்கத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 3 பற்றி தான் இப்போ அவதாரிக்கையில் தெரிவிக்க போகிறார். அதில் முதல்ல பார்க்க வேண்டியது புராணங்களில் சிறந்தது வராக புராணம்.
அப்படின்னு சொல்லணும்னா இவ எப்படி எடுத்துகிட்டே வருவாள்னா, இது வடிகட்டுகிறது. நிறைய சப்தங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதுலேருந்து வேத சப்தம்னு எடுத்துப்பா. அதை காட்டி தான் அதை விளக்க இதிகாச புராணங்கள். அதுலேயும் இதிகாசத்தை விட புராணம், அதுலேயும் ராஜச புராணம் தாமச புராணத்தை விட சாத்விக புராணம், அதுலேயும் பகவான் சொல்லாத மற்ற பேர் சொன்னதை விட பகவானே சொன்ன புராணம், அதிலேயும் மற்ற பகுதிகளை காட்டிலும் கைசிக மகாத்மிய பகுதி அப்படின்னு வடிகட்டுண்டே வந்துட்டா இந்த பகுதிக்கு என்ன ஏற்றம்னு தெரிஞ்சு போடும் இல்லையோ. அதைத்தான் சுவாமி முதல்ல தெரிவிக்கிறார். இந்த இந்த புராணத்தினுடைய தொடக்கத்திலேயே 2 முக்கியமான ஸ்லோகங்கள் காணப்படுகின்றன. எல்லா புஸ்தகத்திலையும் போட்டிருக்கா. இது கைசிக மகாத்மிய ஸ்லோகந்தானா அல்லது மற்றெங்கே இருந்தாலும் எடுத்து இங்கே சேர்க்கப்பட்டதா என்பதை அறிவாரில்லை. நமஸ்தேஸ்து வராகாய லீலையா உத்தரத்தே மகீம் குரமத்தியகதோயஸ்ய மேருஹு கணகணாயத்தே. முதலில் வராகப் பெருமானை வணங்குவோம். பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமினா பன்னியான் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. வராகப் பெருமான் என்ன பேசியிருக்கிறானோ அவனே திருவரங்கச் செல்வன். அவன் பேசின பேர்ச்சி ஒரு நாளும் பெயராது. உண்மை உண்மை உண்மை, இது ஒரு நாளும் மாறாது. சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம். ஆக வராகப் பெருமானுடைய உபதேசங்களே நமக்கு உத்தேசங்கள். இது ஓர் அர்த்தம். அதே வராகப் பெருமானை பற்றி நம்மாழ்வார் பாசுரத்தில் சாதித்தார். ஆழ்வார் பிறந்ததே கண்ணனுக்காக. ஆனால் என்ன பாடுறார் பாருங்கோ. ஈனச் சொல்லாயினுமாக எரிதிர வையம் முத்தும் ஏனத்துருவாய் இடந்த பிரான் இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஞானப்பிரானை அல்லாலில்லை நான் கண்ட நல்லதுவே. நான் கண்ட நல்லதுன்னா உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுங்கோ. வராகப் பெருமானுடைய திருவடிகளை பற்றுங்கள் என்று நம்மாழ்வார் சாதிக்கிறார். அவரே சொல்லிக்கிறார், ஏழை சொல் அம்பலமேறாது. ஈனச் சொல்லாயினுமாக தன்னை எவ்வளவு தாழ்த்திக்கிறார். நான் வெறும் ஈனன், சாமான்யமாக எங்கோ பிறந்தேன் எங்கோ வளர்ந்தேன். 1102 பாசுரம் சாமவேத சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு சமமாக பாடினவர். ஆனால் அவர் தன்னை பற்றி சொல்லிக்கிறார், ஈனச் சொல்லாயினுமாக எரிதிர வையம் முத்தும் ஏனத்திருவாய் இடந்த பிரான் பிரளய சமுத்திரத்திலே மக்னையாக கிடந்த பூமி பிராட்டிய உத்தரணம் பண்ணினார். தன்னுடைய திருமடியிலே அமர்த்தி கொண்டார். அவளை அணைத்து கொண்டு சகல உபதேசங்களையும் பண்ணினார். அந்த வராகப் பெருமான் திருவடிகள்தான் அனைவராலும் பற்றத்தகுந்தது. அது தேவர்களாக இருக்கட்டும், நித்தியர்களாக இருக்கட்டும், பத்தர்களாக இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும். ஏனத்திருவாய் இடந்தபிரான் இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஞானப்பிரானை அல்லாலில்லை. அது வானத்தவர்களோ அல்லாதவர்களோ மற்ற எல்லாருமோ, பூமியில் உள்ளார், சொர்க்கத்தில் உள்ளார், மோட்ச மண்டலத்தில் உள்ளார், ஏதுவாக இருந்தாலும் ஞானப்பிரானை அல்லாலில்லை. அந்த பகவானையே பற்ற வேண்டும். ஞானப்பிரான் நம்மாழ்வார் சன்னதியில் ரொம்ப ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறார். ஆழ்வார் திருநர் சேவைக்கு போனேன்னா நேராக போனால் புலிந்தனண்ட பிரானுடைய சன்னதி, அப்புறத்திலே போனால் நம்மாழ்வாருடைய சன்னதி, இந்த புறத்தில் வந்தால் ஞானப்பிரான் சன்னதி. அவசியம் அடுத்த தரம் ஆழ்வார் திருநறிக்கு போகிறச்சே அடுத்த தரம் தள்ளியே போட வேண்டாம். இதோ உற்சவம் ஆரம்பிச்சுடுறது. இப்போ நாளன்னைக்கு வந்துடுத்துனா உற்சவம் ஆரம்பம். 27ஆம் தேதி அன்னைக்கு தீர்த்தவாரி. ரொம்ப ஆச்சரியமான உற்சவம் ஆழ்வார் திருநரிலே. யாருக்கு போகணும்னு ஆசை இருந்தாலும் அவசியம் போய் சேவிச்சுட்டு வரலாம். இந்த 7 நாட்கள் உபன்யாசம் முடிந்த பிற்பாடு, அதற்கு பிற்பாடு போய் அவசியம் ஆழ்வாரை போய் மங்களாசாசனம் பண்ணிட்டு வரணும். அங்கே ஞானப்பிரானுடைய சந்நிதி. ஞானப்பிரானை அல்லாலில்லை நான் கண்ட நல்லதுவே. எனக்கு தெரிஞ்ச நல்லதுன்னா இதுதான். ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். எத்தனையோ பெருமாள் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆனால் ஆராய்ந்து பார்த்ததில் இந்த சின்ன விஷயத்தை புரிஞ்சுனுட்டே. ஞானப்பிரான் வராகன் திருவடிகளே ஒரே உபாயம், அதுதான் தஞ்சம். இது நான் கண்ட நல்லது, நாங்களும் ஒத்துக்கணுமான்னார். அதுவும் இஷ்டம். நான் கண்ட நல்லது எதுன்னு சொல்லுவதற்கு நமக்கு யோக்கியதை. இதே தான் சஞ்சயன் தெரிவித்தான். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்திர ஸ்ரீர் விஜயோ பூதி துருவானீதிர் மதிர் மம. அது சம்ஸ்கிருதத்தில் அப்படியே இருக்குது, மதிர் மம. என்னுடைய அபிப்பிராயம் இது. ஏதுன்னு தான் பக்கத்தில் இருந்து திருத்தராஷ்டிரன் கேட்கிறான். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா, எங்கே யோகேஸ்வரனான கண்ணன் உள்ளானோ. எத்திர பார்த்தோ தனுர்தரா, காண்டீபத்தோடே எங்கே தனுர்தரன் அர்ஜுனன் இருக்கிறானோ. தத்திர ஸ்ரீ விஜயோ பூதி, அங்குதான் வெற்றி, அங்குதான் செழிப்பு, அங்குதான் செல்வம். துருவானீதி, இது உண்மை 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 உறுதி. மதிர் மம அப்படின்னு எனக்கு புரியலேன்னா திருத்தராஷ்டிரன், அது என் அபிப்பிராயம்னு சொன்னேன். திருத்தராஷ்டிரா, உன் அபிப்பிராயமாங்கிறது எனக்கு தெரியாது. மதிர் மம, அங்கே எப்படி மம மதிஹின்னு சஞ்சயன் சொன்னானோ நம்மாழ்வார் தமிழ் படுத்திட்டார். இது நான் கண்ட நல்லது.
நான் தெரிஞ்சின்ற நல்லது வரைக்கும் வராகனுடைய திருவடிகளை பற்றுங்கோள். ஆக வராகப் பெருமான் அனைத்து அவதாரங்களிலும் சீர்மை பெற்றவர். அவன் எழுதி வைத்த சொல்லி உபதேசித்த வராக புராணமோ எல்லா புராணங்களிலும் ஏற்றம் பெற்றது. எப்படி? ஏன் வராக புராணத்துக்கு மட்டும்தான் ஏற்றமா என்று பார்க்க வேணும். அப்போ தான் அந்த புராணத்தினுடைய முதல்ல இந்த ஸ்லோகம் இருக்குது. நமஸ்தேஸ்து வராகாய லீலையோத்தரதே மகீன். இந்த பூமாதேவியை வராகப் பெருமானாக பிறந்து லீலையா உத்தரத்தே, விளையாட்டாக கீழிருந்து மேலே தூக்கி விட்டாரோ இல்லையோ. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுன்னு 2 பேர். ஹிரண்யகசிபு நரசிம்ம பெருமானாரே கொல்லப்பட்டான். ஹிரண்யாக்ஷன் பெரிய பிரளய சமுத்திரம், பூமி பிராட்டிய ஒரு துணியை மடிக்கிறாப்புல மடித்து சமுத்திரத்துக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டான். அவள் தண்ணீரில் இருந்து 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 பாசி பிடிச்சி போச்சு. அந்த பூமாதேவியை உத்தரணம் பண்ணணுங்கிறதுக்காகவே பகவான் வராகாவதாரம் பண்ணினார். உள்ளே இறங்கி போய் ஹிரண்யாக்ஷனோட யுத்தம் புரிந்து அவரை முடித்து தன்னுடைய கோரைப்பற்களாலே இடர்ந்தெடுத்தார். ஏனமாய் நிலங்குண்ட என் அப்பனே கண்ணாய் என்னுமென்னம் ஆளுடை வானநாயகனே மணிமாணிக்கச் சுடரே தேனமாம் பொதில் தன் ஸ்ரீவரமங்கல நகர். வானமாமல பதிகத்தில் நம்மாழ்வார் சாதிக்கிறார், ஸ்ரீவரமங்கல நகர். ஸ்ரீவரமங்கல தாயாருடைய ஆஸ்தானந்தான் வானமாமலை, நாங்குநேரின்னு சொல்கிறோமே. அதில் தான் நம்மாழ்வார் நீண்ட சரணாகதி அனுஷ்டிக்கிறார். அங்கே சொல்கிறார், ஏனமாய் நிலங்கீண்ட என் அப்பனே கண்ணா. ஏனமாய், ஏனமாய்னா பராகமாய், பன்றியாய். பன்றியாய் என்று பாரகங்கீண்ட பாழியான் ஆழியான் அருளே. பன்றியாக அவதரித்து நிலமடந்ததன இடந்து புல்கி கோட்டிட வைத்தருளே என் கோமான் கண்டீர். நிலமடந்தை இடந்தார், புல்கினார், அணைத்து கொண்டார். தன்னுடைய கோரைப்பற்களால் இடர்ந்தெடுத்து தன் திருமடியிலே அமர்த்தி கொண்டார். எவ்வளவு பெரிய திருமேனி எடுத்திருந்தா பூமியை தூக்க முடியும். இந்த பூமாதேவியே தூக்கியிருக்காருனா அதுவும் கட்டப்பட்ட அல்ல, நெற்றி வியர்வை நிலத்தல் சிந்த அல்ல, லீலையா உத்தரத்தே. ஆமாம், அனாயாசமா லகுவா பெருமாள் தூக்கியிருக்கார். அப்படி லீலையோத்தரதே மகீம் குரமத்திய கதோயஸ்ய மேருகு கணக்கணாயத்தே. வராகப் பெருமாள் எவ்வளவு பெரிய திருமேனியோடு இருந்தாராம். ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறது. இந்த திருஷ்டாந்தத்தை வச்சு அவர் எவ்வளவு பெரியவர்னு தெரிஞ்சு விடலாம். குரமத்தியகதோயஸ்ய, குரம் குரம்ங்கிறது குழம்பு. குரமத்தியகதோயஸ்ய, குழம்புக்கு நடுவில் சின்ன சின்ன கல் சிக்கிக்கும் இல்லையோ. நாமே காலை வச்சு நடக்கிறச்சே குறுக்க சின்ன கல் மாட்டிக்காதா. பெருமானுக்கோ குழம்பு, திருக்குழம்புக்கு நடுவில் கல் மாட்டி கொடுத்தான். அது எந்த கல்லுன்னு பார்த்தால் மேரு கணக்கணாயத்தே. மேருமலை ஒரு சின்ன கல்லாக மாட்டின்னு கணக்கணக்கணான்னு ஆடின்னு இருக்கான். அப்போன்னா குழம்பு எவ்வளவு பெரியது, திருவடி எவ்வளவு பெரியது, கால்கள் எவ்வளவு பெரியது, திருமேனி எவ்வளவு பெரியது. நீலவர 2 பிறகவ்வின மிருந்ததொப்ப கோலவராக ஒன்னாய் நிலங்கோட்டிடை கொண்டையந்தாய் உன்னை பெற்றினி போக்குவனே ஒரு நாளும் வராகன பெற்ற நான் விட்டுவிட மாட்டேன் என்று நம்மாழ்வார் சாதிக்கிறார். இதே விஷயத்தை விஷ்ணு புராணத்திலே பராசர மகர்ஷி தெரிவிக்கிறார். குரமத்தியகதோ யஸ்ய மேரு கணக்கணாயத்தே. பெருமாள் ஒரு சிலம்பு சாத்திருந்தாராம், வீரன் இல்லையோ. அதனால் தண்டே வீரக்கடல்னு கேள்விப்பட்டிருப்பீடு. அந்த கடலுக்குள்ளே சின்ன சின்ன பரல் கற்கள் போட்டு வைப்பா. குழந்தைகள் கூட அது போல் தண்டை போட்டால் காலை வைக்கச்சே சலன்னு சத்தம் போட்டது பாருங்க. அது போல் சின்ன சின்ன கல் போட்டால் அதுக்கு ஒரு கல் விந்தியமலை, இன்னொரு கல் மேரு, இன்னொரு கல் ஹிமாச்சலம். அப்போ தண்டை எப்படி இருந்திருக்கும், கணுக்கால் எப்படி இருந்திருக்கும், திருவடி எப்படி இருந்திருக்கும். அவ்வளவு பெரிய திருமேனியோடே சேவை சாதித்தார். இன்னும் பிறந்ததே ஆச்சரியம். அதுவும் வராகமாக பன்றியாக பிறந்தது இன்னும் ஆச்சரியம். குரமத்தியகதோயஸ்ய மேரு கணகணாயத்தே. அப்போ கணகணத்தது மேரு, பெரிய மேரு கணகணப்ப சிலம்பினிடை சிறுபரல் போல் பெரிய மேரு கணகணப்ப திரு ஆகாரங் குலுங்க மகாவராக ஸ்புடபத்மலோச்சன பெருங்கேழலார்தம் பெருங்கண்மலர் புண்டரீகம். பெரிய கேழல் வடிவத்தில் அவதரித்தாரே, லீலையாக பூமி பிராட்டிய உத்தரணம் பண்ணினாரே, அந்த பெருமாளுக்கு நமஸ்தே வணக்கம் என்று வராகன வணங்கக்கூடிய ஸ்லோகம் அடுத்தது. பிரளயோதன்பது உத்தீர்ணாம் பிரபத்யேகம் வசுந்தராம் மகாவராக தம்ஷ்ட்ராக்ர மல்லீகோஷ மதுவிரதாம். அடுத்து பூமி பிராட்டிக்கு நமஸ்காரம். எந்த வராக பெருமானாலே நீர் இடர்ந்தெடுக்கப்பட்டீரோ உமக்கு நமஸ்காரம். பிரளயோதன்வது உத்தீர்ணாம், பிரளயோதன்வத்துனா பிரளய சமுத்திரம், அதிலிருந்து உத்தீர்ணாம், அதிலிருந்து நன்கு தூக்கி எடுக்கப்பட்டவராய். உத்தீர்ணாம் பிரபத்யேகம் வசுந்தராம், வசுந்தரா வசு சொத்து செல்வம், தரா லோக பூமி மாதா தான் அனைத்து செல்வத்தையும் தாங்குகிறாள். ஆனால் அவளுக்கு வசுந்தரான்னு பேர். அப்படிப்பட்ட வசுந்தராவான பூமியை வணங்குகிறேன். மகாவராக தம்ஷ்ட்ராக்ர மல்லீகோஷ மதுவிரதாம். மகாவராகம் பெரிய கேழல், தம்ஷ்ட்ராக்ர தம்ஷ்ட்ரம் கோரைப்பல், தம்ஷ்ட்ராக்ர அந்த கோலைப்பல்லனுடைய நுனியிலே மல்லீகோஷ மதுவிரதாம்
அது அவ்வளவு நீளமாக இருக்குது அந்த பல்லு. அதில் சின்னதாக போய் ஓட்டிகிட்டு இருக்காளாம். அப்போ மல்லீகோஷ மதுவிரதாம், மதுவிரதாம் அழகிய ஒரு வண்டை போல பற்றி இருக்கிறாள், ஒரு புஷ்பத்தை போலே பற்றி இருக்கிறாள், தேன் தார பெருகுகிறா போலே பூமி பிராட்டியனுடைய அருள் தாரை பெருகட்டும் என்று பிரார்த்திக்கிற ஆச்சரியமான ஸ்லோகங்கள். அப்போ இந்த 2 ஸ்லோகங்களும் முதலில் உள்ளன. இப்போ இனிமேற்கொண்ட அவதாரிக்கு என்னன்னு பார்ப்போம். சுவாமி சாதித்தார், வேதோகிலோ தர்மமூலம் என்றும் பித்ருதேவ மனுஷ்யானாம் வேத சக்ஷு தனாதனம் சேதா சக்ஷு சனாதனம் என்னும் சொல்லுகிறபடியே அதீந்திரியங்களான தத்துவஹித புருஷார்த்தங்களில் பிரமாணபூதங்களான வேதங்களுக்கு பரிகரபூதங்களான வித்யாஸ்தானங்கள் 10. இவற்றில் இப்போ படிக்கிறச்சே என்னமோ பாஷையில் இருக்கேன்னு யாரும் பயந்து பட வேண்டாம். படிக்கிறது அந்த நாளில் 800 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படித்தான் எழுதுவா. ரொம்ப சுலபமான பாஷை. இதுக்கு மணிப்பிரவாள உரைன்னு பேர். மணி பிரவாளம், பிரவாளம் பவழம், மணி மணி, இந்த 2ஐயும் சேர்த்து கோக்கிறதுக்கு அழகாக இருக்கணும் இல்லையா? ஏன்னா பவழமாக கோத்துன்னு போகலாம், மணி முத்தாக கோத்துன்னு போகலாம், மாணிக்கமாக கோத்துன்னு போகலாம். நவரத்தன மாலை கோர்க்கணும்னா சாமர்த்தியம் வேணும். ஏன்னா வரிசையாக வச்சுவிட்டா வித்தியாசம் தெரியாது, கோர்வையாக இருந்துடும். மாற்றி மாற்றி வச்சா அதுக்குன்னு கோக்கிறதுக்கு ஒரு மொழி இருக்க வேண்டும் இல்லையோ? அந்த முறை தான் மணிப்பிரவாள முறை. தமிழும் சம்ஸ்கிருதமும், மணியாட்டம் ஒரு பாஷை, பிரவாளமாட்டம் ஒரு பாஷை. இந்த 2 பாஷையும் அடுத்தடுத்து வைக்கணுமே. சம்ஸ்கிருதத்திலேயே வியாக்கியானம் விட்டா ஒரு அழகு, தமிழ்லேயே வியாக்கியானம் விட்டா இன்னொரு அழகு. ஆனால் அங்கங்கே மேற்கோள் எடுக்கிறச்சே சம்ஸ்கிருதம் எடுக்க வேண்டியிருக்கு, சாஸ்திரியமான சப்தங்களை உபயோகப்படுத்தச்சே சம்ஸ்கிருதம் வைக்க வேண்டியிருக்கு. ஆனால் பாசுரங்களோ தமிழில் இருக்குது. ஆழ்வார்கள் பாடினால்தான் செந்தமிழ் பாசுரம், செம்மையான மொழி அப்படிங்கிறத ஆழ்வார்கள் பாடியிருக்கிறதுலேருந்தே நாம் தெரிஞ்சுடலாம். அப்போ அது செந்தமிழ், செந்தமிழ் வேதிய சிந்ததெளிந்து சிறந்து மகிழ்ந்திடு நாள் என்று கொண்டாடுகிறோம். அப்போ செந்தமிழ் வேதியர்கள் செந்திரத்த வடசோலை, வெந்திரத்த தமிழோசை, வட சொல்லு தான் தமிழோசையாச்சின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அப்போ அது வடக்கு இருக்கட்டும் தெற்கு இருக்கட்டும், இந்த 2 பாஷையும் 2 கண்களாக கொண்டு கோர்க்க வேண்டும் இல்லையோ? இங்கே நடுவில் வேவேறு பாஷையை கொண்டு சேர்த்தாலே கேட்பதற்கு இனிமையாக இராது. உபன்யாசம் பண்ணிட்டே இருக்கிறச்சே நிறைய ஆங்கில வார்த்தைகள் குறுக்க வந்ததுன்னு வச்சுங்கோ, கேட்க நன்னா இருக்காது. ஆங்கிலத்தில் உபன்யாசம்னா அப்போ குறுக்க தமிழ் சொன்னாலும் நன்னா இருக்காது. தமிழில் உபன்யாசம்னா குறுக்க ஆங்கிலம் சொன்னாலும் நன்னா இருக்காது. ஆனால் தமிழ் உபன்யாசத்தில் சம்ஸ்கிருதம் எவ்வளோ வருது, சம்ஸ்கிருதத்தில் பேசியிருக்கிறச்சே தமிழ் எவ்வளவு சொல்லலாம். அது எப்படி சுவாமி அது மட்டும் நன்னா இருக்கே? ஆங்கிலம் குறுக்க வந்தால் நன்னா இல்லை, தமிழ் ஆங்கிலத்தில் பேச தமிழ் குறுக்க வந்தால் நன்னா இல்லை. ஆனால் சம்ஸ்கிருதமும் தமிழும் மட்டும் ஒத்து போகிறதேன்னா அதை சாதித்து கொடுத்தவர்கள் தான் நம் பூர்வாச்சாரியர்கள். 1000 வருஷத்துக்கு முன்னாடி மணிப்பிரவாள பாஷைங்கிறத ஏற்படுத்தி இந்த 2 ஒன்றுக்கொன்று விகாரமாக தெரியாமல், ஒன்றுக்கொன்று வேறுபாடே தோணாத அளவுக்கு ஒருங்க சேர்த்தார்களோ இல்லையோ? அதுதான் இந்த நவரத்ன மாலை கட்டின ஏற்றம். ஏன்னா வெவ்வேறு மணி, பவழம் வேறே, முத்து வேறே, பலசக்கல் வேறே, வைடூரியம் வேறே, மாணிக்கம் வேறே, நவரத்னத்தையும் மாற்றி மாற்றி கட்டினா அது ஒரு அழகாக இருக்கும் இல்லையோ? இல்லைன்னா நம்ம மாற்றி வச்சு கட்டினா எப்படி இருக்கும்? பார்க்க சகிக்காது. அப்படி இருக்கும். அப்படி இல்லாமல் 2ஐயும் சேர்த்து கொடுத்த பெருமை. ஆனால் அந்த மணிப்பிரவாளத்துக்குன்னு ஒரு சிறு கஷ்டம் உண்டு. என்ன, சம்ஸ்கிருதமும் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா தான் இந்த வியாக்கியானம் என்னன்னு புரியும். அவள் சம்ஸ்கிருத சொற்களையே தமிழ் வியாக்கியானத்தில் கையாண்டு விடுகிறார்கள். அப்போ அந்த அளவுக்கான சம்ஸ்கிருதத்தை நாம் தெரிஞ்சுட்டு தான் ஆகணும். கடைசியில் படித்து பார்த்தா இத்து இச்சு சமயம் இந்த முடிக்கிற 2 வார்த்தை தான் தமிழாக இருக்கும் போல் இருக்குது. அப்படியே இருக்கிற சம்ஸ்கிருதத்தை தமிழ் எழுத்தில் எழுதி வச்சுவிட்டா. பாஷை மாறலை, இப்போ லிபி மட்டும்தான் மாறி இருக்குன்னே சில சமயம் தோணிப்படும். என்ன சொல்லுகிறார்கள்னு பார்ப்போம். வேதோகிலோ தர்ம மூலம் என்றும் பித்ருதேவ மனுஷ்யானாம் வேத சக்ஷு சனாதனம் என்னும் சொல்லுகிறபடியே அதீந்திரியங்களான தத்துவஹித புருஷார்த்தங்களில் பிரமாணபூதங்களான வேதங்களுக்கு பரிகரபூதங்களான வித்யாஸ்தானங்கள் 10. வித்யாஸ்தானங்கள் மொத்தம் 14. வித்யை அடைய வேண்டும், அதுக்கு 14 பிரமாணங்கள் உள்ளன. அதில் 4 வேதங்களை கழிச்சுட்டால் அந்த வேதங்களுக்கு உறுதுணையாக நிற்கும் வித்யாஸ்தானங்கள் 10. மொத்தம் 14 வித்யைகள். அந்த 14 4 வேதங்கள். அதனால் அந்த வேதத்தை தவிர பார்த்தோம்னா 10 தானே. அதனால தான் வித்யாஸ்தானங்கள் 10. இது என்ன வித்யாஸ்தானம்? இதை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும்னால், வேதோகிலோ தர்ம மூலம், அனைத்து தர்மத்துக்கு மூலம் வேதமே. நாம் ஒரு தர்மத்தை பண்ணணுங்கிறோம், அதர்மத்திலேருந்து விலகி இருக்கணும்னு சொல்கிறோம். அப்போ எது தர்மம்னு சந்தேகம் வந்துடும் இல்லையோ? அஜாமிளோபாக்கியானம் பாகவதத்தில் கதை கேள்விப்பட்டிருப்பீள். நாராயணன்ற ஒரு பிள்ளைய பேரையை கூட்டுட்டு அதனால் அனைத்து பாபங்களும் விலகி மோட்சத்துக்கே போயிட்டானோ இல்லையோ? அந்த சமயத்தில் தான் விஷ்ணு தூத்தாளும் யமதூத்தாளும் பேசிக்கிறாள். அப்போ எது தர்மங்கிற பேச்சு வந்தது. வேத பிரணகிதோ தர்ம அதர்மஸ்தத் விபர்யா. எதை வேதம் செய்யன்னு சொல்லித்தோ அது தர்மம்,
எதை செய்யாதேன்னு சொல்லிடுத்தோ அதர்மம். இவ்வளவுதான் தர்மம் அதர்மம். அப்போ அகில தர்மத்துக்கு எது மூலம்? வேதம். வேதம்தான் தர்மத்துக்கெல்லாம் மூலம். வேதத்தை கொண்டுதான் எது தர்மம்னு தெரிந்து கடைப்பிடிக்க வேண்டும், எது அதர்மம்னு தெரிந்து விலகி இருக்க வேண்டும். அகில தர்மத்துக்கும் மூலம் வேதம். சாதனம் உபாயம்னு சொல்கிறோம் இல்லையோ, வேத போதித்த இஷ்ட சாதனம். நமக்கு இஷ்டமானத்தை அடைவதற்கு வேதத்தாலே சொல்லப்பட்ட உபாயம்தான் சாதனம்ங்கிறோம். இப்போ கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், சரணாகதி எல்லாம் சாதனமும் இல்லையோ. இந்த சாதனத்தை எது ஒத்துக்கணும்? வேதம் ஒத்துக்கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்போ அகில தர்மத்துக்கும் ஆதாரம் வேதம். வேதோகிலோ தர்ம மூலம் என்னும் பித்ரு தேவ மனுஷ்யானாம் வேதா சக்ஷு சனாதனம். சனாதனமான கண்ணு எது? நாம் கண் கொண்டு பார்க்கிறோம், காது கொண்டு கேட்கிறோம், கண் இருந்தால் இது தெரியுது. அதை போல வேதம் இருந்தால்தான் பித்திருக்களாகட்டும், தேவர்களாகட்டும், மனுஷர்களாகட்டும், இவா எல்லாருக்கும் கண்ணை போல வேதம். அப்படின்னா அதை வச்சுன்னு என்ன பார்க்கணும்? கண்ணை வச்சுன்னு இப்போ உட்காண்டிருக்கவளை பார்த்துக்கலாம், நாற்காலின்னு பார்க்கலாம், கடிகாரன்னு பார்க்கலாம், மண்டபம்னு பார்க்கலாம். வேதம்ங்கிற கண்ணை கொண்டு எதை பார்க்கலாம்? மேலே சொல்ல போகிறார், இதை கொண்டுதான் கண்ணுங்கிற புலனால் பார்க்க முடியாத எல்லாத்தையும் பார்க்க வேண்டும். கண்ணை கொண்டு சிலதைத்தான் பார்க்கலாம், காது கொண்டு சிலதைத்தான் கேட்கலாம், கை கொண்டு சிலதைத்தான் தொடலாம். அதீந்திரியங்கள், அதீந்திரியங்கள்னால் இந்திரியங்களாலே கிரகிக்க முடியாதவை, அவை அதீந்திரியங்கள். அதிக்கிரமித்தல்னா தாண்டி இருத்தல்னு அர்த்தம். நம்முடைய இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டிருப்பது எதுவோ அதை இந்திரியங்களை கொண்டு பார்க்க முடியாது, வேதத்தை கொண்டு தான் பார்க்க வேணுங்கிறார். அப்போ அதீந்திரியங்களுக்கு எது இந்திரியம்? இந்திரியங்கிறது ஒரு கருவி தானே, ஒரு கரணம். அந்த கருவியை வச்சுன்னு தானே நம்ம ஞானத்தை சம்பாதிக்க போகிறோம். ஆனால் அப்போ இந்திரியங்களுக்கு வசப்பட்டதை பற்றி இந்திரியங்களை வச்சு தெரிஞ்சுடலாம். ஆனால் கண்ணுக்கே அப்பாற்பட்டு இருக்கிறத எப்படி கண்ணை வச்சு தெரிஞ்சுக்கிறது? வேதமாகிற கண்களை கொண்டு. அதனால தான் வேத சக்ஷுன்னு சொல்கிறார். அனைவருக்கும் பித்ரு தேவ மனுஷ்யானாம் வேதா சக்ஷு சனாதனம். அதுவும் இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, எங்கண்ணாவது நான் பிறந்த அன்னைக்கு தான் வந்தது. நான் போகிற அன்னைக்கு புறப்பட்டு போயிடும். இன்னொருத்தர் கண்ணை வச்சுன்னு நான் பார்க்க முடியாது. என் கண்ணே அப்பப்போ சரியாக தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கிறச்சே இது சனாதனமான கண் ஆகாது. இது ஏதோ வரும் போகும் இந்த கண். ஆனால் எப்போதும் இருக்கக்கூடிய கண், சனாதனமான புராதனமான கண் வேதமே. வேதா சக்ஷு சனாதனம் என்னும் சொல்லுகிறபடியே அதீந்திரியங்களான, இந்திரியங்களாலே கிரகிப்பதற்கு அப்பாற்பட்டிருக்கிற அதீந்திரியங்களான, இப்போ என்ன சொல்கிறாருன்னு முக்கியம், தத்துவ ஹித புருஷார்த்தங்களில் பிரமாணபூதங்களான வேதங்கள். தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் இந்த மூணு தான் கண்ணுக்கு அப்பாற்பட்டிருக்குன்னுட்டார். ஏதது தத்துவங்கிறது உண்மை பொருள், உண்மை பொருள்ங்கிறது பரமாத்மா, ஜீவாத்மா, அச்சித் தத்துவம். இதில் ஜீவாத்மாவையும் கண்ணால் பார்க்க முடியாது, பரமாத்மாவையும் கண்ணால் பார்க்க முடியாது. ஜீவாத்மா ஏதானு ஓன்னு சத்தம் போடுவரோ காதால் கேட்டுக்கலாமோ, அதுவும் கேட்க முடியாது. ஒருவேளை பரமாத்மாவை தொட்டு பார்த்து விடலாமோ, பண்ண முடியாது. முகர்ந்து பார்க்கலாமா, சரியாக இயலாது. அப்போ தத்துவங்கிறது உண்மை பொருள், பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் அச்சித்தும். இதில் அச்சித் பதார்த்தத்தை வேணால் கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாமே தவிர ஜீவாத்மாவையும் பார்க்க முடியாது, பரமாத்மாவையும் பார்க்க முடியாது. அப்போ அதீந்திரியங்களை எடுத்து இல்லையோ, இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டுத்தானே இருக்கின்றன. அப்போ தத்துவத்தையும் இந்திரியங்களால் பிடிக்க முடியாது. புருஷார்த்தம், தத்துவஹித புருஷார்த்தம்னு மூணு சொல்கிறார் இல்லையோ. தத்துவம் புரிஞ்சுனுட்டோம், புருஷார்த்தம் எது? பரமாத்மாவையே உயர்ந்த தத்துவம்னு தெரிஞ்சுனுட்டா அவனை அடைந்து அனுபவித்தல், பரமபதத்தை வைகுண்டத்தை அடைதல், கைங்கரியம் பண்ணுதல், இது புருஷார்த்தம். புருஷைஹி அர்த்தத இது புருஷார்த்தா. புருஷைஹி புருஷர்களாலே அர்த்தத வேண்டப்படுகிறபடியால் இது புருஷார்த்தம். 4 புருஷார்த்தம் நமக்கு தெரியும். அறம், பொருள், இன்பம், வீடு, தர்ம அர்த்த காம மோட்சங்கள். இந்த 4லே எதை நாம் இப்போ கண்ணால் பிடிச்சிக்கிறது? தர்மம் கண்ணால் பார்ப்பிடான்னா, தர்மத்தை பண்ணுவோம் சுவாமி, கண்ணாலெல்லாம் பார்க்க முடியாது. இல்லை கையால் பண்ணுறீங்கள, தர்மத்தை தொடுவீடான்னா எப்படி? இப்போ குளம் வெட்டினா அது தர்மங்கிறா. குளம் வெட்டுதல் தர்மம், குளமா தர்மம்? குளம் வெட்டுதல்ங்கிறது தர்மம். அப்போ குளம் வெட்டுதல்ங்கிறத நம்ம பார்த்துட முடியாது, தொட்டுவிட முடியாது, அது தர்மம் இல்லையோ. அப்போ தர்மமே இந்திரியத்துக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கிறது. நல்ல பண்பாளனாக நடந்துக்கோ, கருணையை காட்டுங்கிறார். அவன் இந்த கருணைங்கிற தர்மத்தை கொஞ்சம் தொட்டு காட்டுகிறான்னா எப்படி காட்ட? அப்போ இது எதையுமே நம்மால் புலன்களால் பற்றி விடுவதற்கு இயலாது. அப்போ புருஷார்த்தத்தையும் பற்ற முடியாது. ஸ்ரீவைகுண்டத்தை அடையிற மோட்சங்கிறது புருஷார்த்தம். ஸ்ரீவைகுண்டத்தை பார்க்கலாம், அதுவும் இங்கிருந்தல்ல, அங்கு சென்ற பிற்பாடு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு போகிறதுக்கு வழி பக்தி, கண்ணால் பார்க்க முடியாது. பிரபத்தி, கண்ணால் பார்க்க முடியாது. அப்போது ஸ்ரீவைகுண்டமாகட்டும், அந்த புருஷார்த்தம் ஏதோ அதுவும் கண்களுக்கு அப்பாற்பட்டவை.
தத்தமும் அப்பாற்பட்டது, புருஷார்த்தமும் அப்பாற்பட்டது. ஹிதம், ஹிதம்னா அந்த புருஷார்த்தத்தை அடைவிக்கும் வழி, உபாயம். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்தி, இதையும் கண்ணால் பார்க்க முடியாது. சொல்லு கர்மயோகத்தை பண்ணு, இன்னென்னத்தை பண்ணினா கர்மயோகம்னு சொல்லலாமே தவிர கர்மயோகத்தையே பார்க்க முடியுமா? பார்க்க இயலாது. அப்போ ஹிதமும் போச்சு. தத்துவ ஹித புருஷார்த்தங்கள் இவை மூன்றும் அதீந்திரியங்கள், இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கும். அப்படின்னா தெரிஞ்சிக்கவே வேண்டாமா சுவாமி? எப்போ புலன்களால் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டீரோ, ரொம்ப நல்லதாக போச்சு. நல்ல வேளை இதை நீர் 7ஆம் நாள் கார்த்தால சொல்லாமல் முதல் நாள் கார்த்தாலே சொல்லிட்டீர். அதனால் இனிமே தத்தஹித புருஷார்த்தத்தை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதீந்திரியம் எடுத்தொல்லியோ. இந்திரியங்களுக்கு உட்பட்ட தெரிஞ்சுக்கிறதே ஆபத்து இருக்குது. இந்த மண்டபத்தில் உட்காண்டிருக்கோம், இதே சமயத்தில் இப்போ கீழ் மண்டபத்தில் என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியாது. இத்தனைக்கும் கீழ் மண்டபம் இந்திரியத்துக்கு உட்பட்டது தான். மண்டபத்தை கண்ணால் பார்த்துட முடியும், ஆனால் இறங்கி போனால் தான் பார்க்க முடியும். இப்போ பார்க்க முடியாது. இப்படி இந்த இடத்துல பேசிட்டு இருக்கேன், உங்கள் காதுக்கடி என் பேசுறது கேட்குறது, வாசலில் போகிறவர் கேட்குமா? அப்போ இந்த உபன்யாசங்கிறது காது புலனுக்கு உட்பட்டதாக இருந்தாலும் இன்னொருத்தருக்கு கேட்கலையோ இல்லையோ. அப்போ இதுக்குள்ளேயே இத்தனை பாடு இருக்கிறச்சே, இன்னும் தத்தஹித புருஷார்த்தங்கள் என்னைக்கு இந்திரியங்களுக்கு வசப்படவே போகிறதில்லை. அப்போ அதை விட்டுடலாமா வேண்டாமா? தத்தஹித புருஷார்த்தமே தெரிஞ்சுக்க வேண்டாமான்னா இல்லை, இந்த இந்திரியங்கள் உபயோகப்படாதுன்னு சொன்னோம். அப்போ வேற எந்த இந்திரியம்? அதைத்தான் வேதமாகிற கண்களை கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். சக்ஷு வேத சக்ஷு சனாதனமென்னு சொல்லுகிறபடியே அதீந்திரியங்களான தத்துவஹித புருஷார்த்தங்களில் பிரமாணபூதங்களான வேதங்களுக்கு, அப்போ தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணம் எது? ஹிதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணம், புருஷார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணம். பிரமாணம்னா என்ன? பிரமா கரணம் பிரமாணம். கரணம்னா கருவி, பிரமாண புத்தி. புத்தி ஏற்படுறதுக்கு கருவி எதுவோ அதுவே பிரமாணம். சம்ஸ்கிருத வார்த்தையெல்லாம் ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆனால் அதை அந்த ஒரு நிமிஷத்தை தெரிஞ்சிக்க விட்டுட்டு நாம் 1000 சுற்றி வந்தாலும் அது அப்படியே தான் என்னமோ புரியாத பாஷையாகவே இருந்துடும். ஆனால் எவ்வளோ நேரம் அர்த்தம் பாருங்கள். பிரமாணம் எது? பிரமாணம் பிரமாங்கிற புத்திக்கு கருவி ஏதோ அது பிரமாணம். பிரமேயம் அந்த கருவி கொண்டு எதை தெரிஞ்சுக்கிறோமோ அது பிரமேயம். பகவான் வச்சுங்களேன், பிரமாங்கிற புத்தி, அந்த புத்தியால் எதை தெரிந்து கொள்ளுகிறோமோ அது பிரமேயம். பிரமாத்தா அந்த புத்தி யாரிடத்துல இருக்கோ அவர் பிரமாத்தா. ஆழ்வார் பிரமாத்தா, திருவாய்மொழி பிரமாணம், பகவான் பிரமேயம். சுலபமாக முடிஞ்சு போச்சே. அப்போ பிரமாணம்ங்கிற திருவாய்மொழி, ஏன்னா அது கொண்டு தான் புத்தியே ஏற்படுறது. புத்தி யார்கிட்ட ஏற்படுறது? ஆழ்வாரிடத்தில். அவர் பிரமாத்தா. எதை பற்றின புத்தி ஏற்படுறது? பிரமேயமான பகவானை பற்றி. இந்த பாஷைக்கே ஏற்றம். ஒரு பிரமாங்கிறத வச்சுன்னு 3 பேரை விளக்கி எடுத்து பாருங்க. பிரமாணம், பிரமேயம், பிரமாத்தா. அப்போ பிரமாங்கிற புத்திக்கு கருவி எதுவோ அது பிரமாணம். இப்போ இந்த கருவி வேதங்கள் தான் பிரமாணங்கள். எதை அறிவிப்பதில்? தத்தஹித புருஷார்த்தங்களை அறிவிப்பதில் வேதமே பிரமாணம். பிரமாணபூதங்களான வேதங்களுக்கு பரிகரபூதங்களான வேதம் மட்டும் இருந்துட்டா போராது, அதுக்கு உபகாரகம், அதுக்கு உதவி பண்ணுறது தான் பரிகரங்கள். ராஜா வந்தார், ராஜா தன்னுடைய பரிகரத்தோடு வந்தார்னா உடைவாளோட வந்தார், கதையோடு வந்தார், வில்லோட வந்தார், ஆட்படையெல்லாம் கூட்டின்னு வந்தார், காலாட்படை கூட்டின்னு வந்தால் பரிகரம். ராஜா மட்டும் வந்தால் போகிறாரு, அவர் தானே நாட்டை ஆள்றாருனா சாமி அவரே எல்லாத்தையும் பண்ண முடியுமா? தூக்கி வைப்பறா, எடுத்து வைப்பறா, அதுக்கு 4 பேர் கூட வேணும் இல்லையோ. அதுபோல் வேதத்துக்கு பரிகரம், வேதத்துக்கு உபகாரகங்கள். அர்த்தத்தை விளக்குவதற்காக வேதங்களுக்கு பரிகரபூதங்களான வித்யாஸ்தானங்கள் 10. அந்த வித்தியைக்கு ஸ்தானங்கள் தான் 10 ஸ்தானம். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அங்கானி வேதாச்சத்வாரஹ மீமாம்சா நியாய விஸ்தரஹ புராணம் தர்மசாஸ்திரஞ்ச அங்கானி வேதாச்சதுர்தச. வேதங்களும் அங்கங்களும் சேர்த்து மொத்தம் 14, வேதங்கள் 4, அங்கங்கள் 6. சீக்ஷா, வியாக்கரணம், சந்தஹா, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம். இது 6 அங்கங்கள். சீக்ஷா, வியாக்கரணம், சந்தஹா, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம். இது 6 அங்கங்கள். அதுக்கு மேலே மீமாம்சா நியாய விஸ்தரஹ புராணம் தர்மசாஸ்திரம் அங்கானி வேதாச்சதுர்தச. இது ஒரு 6. அதுக்கப்புறம் 4 பார்க்கணும் இல்லையோ. மீமாம்சை, நியாயம், புராணம், தர்மசாஸ்திரம் 4. 6 4 10. இது 10 வித்யாஸ்தானங்கள். இது இத்தனைக்கும் தாய் எது? 4 வேதம். ஆக மொத்தத்தில் 14 இல்லையோ. அப்போ 4 6 4 14 ஸ்தானங்கள். 14 வேதத்தை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 10 ஸ்தானங்கள். அப்போ வேதத்துக்கு பரிகரபூதங்களான உபகாரம் பண்ணும் வித்யாஸ்தானங்கள் 10. இவற்றில் இப்போ இதுக்குள்ளே எதுக்கு சிறப்பு? இப்போ 10 பார்த்தோம் இல்லையோ. இந்த 10ஐயும் இப்போ படிங்கோன்னு சொன்னால் கட்டப்பட்டு போடுவோம் சுவாமி. 7 நாளா 700 நாளாகும்.
அதோட அல்ல, வந்திருக்கிறது 50 பேரா 5 ஆயிடும். ரெண்டுமே ஆபத்து. ஏன்னா இது சொன்னாலும் கஷ்டமாக போயிடும், அது நாளை கூட்டினாலும் ஆள் வராது, விஷயத்தை வசத்தின்னுட்டாலும் ஆள் வராது. அதனால் பார்த்தார், அதெல்லாம் கஷ்டமே பட வேண்டாமே, இந்த 10 முதல்ல சுருக்கிடுவோம். 10 வித்யாஸ்தானங்களுக்குள்ள புராணத்துக்கே சிறப்பு என்று தெரிவிக்கப் போகிறார். எப்படின்னு பார்ப்போம். சீக்ஷா, வியாக்கரணம், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம், சந்தஸ் 6. அதில் சீக்ஷேன்னா என்ன? சீக்ஷாயாம் வர்ணசிக்ஷா, எழுத்துக்களை பற்றின படிப்பு இருக்கிறது இல்லையோ, அதான் சிக்ஷா. சீக்ஷாயாம் வர்ணசிக்ஷா சுவாமியை சொல்கிறார், பார்த்துப்போம். சீக்ஷையானது வர்ணங்களின் உச்சாரண விசேஷண பிரதிபாதன மாத்திரத்திலே தத்பரமாகையாலும்